முதல்ல வேட்டையாடுறதுக்கு ஒரு கல் தைச்சானா, கல்லை தடியும் போது விலங்குகளை பறவைகளை அடித்து சாப்பிட்டான். அதுமா ஈட்டி செஞ்சானா, அப்போ ஒன்று தான் பண்ணான், விலங்குகளெல்லாம் அடித்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணான். இப்போ ஈட்டி சூளம் இந்த வரைக்கும் வர வரைக்கும் மனுஷனுக்கு பிரச்சனையே இல்லை. மனுஷனுக்குன்னா இல்லை, ஏன் கருவிகளை கண்டுபிடிச்சான். இந்த கருவிகளை கொண்டு மற்ற உயிரினங்களை அடித்து வேட்டையாடி சாப்பிட்டான். ஒன்றும் பிரச்சனை வந்து இல்லை. என்ன புரிஞ்சுனான்னா, இந்த கருவி எதுவுமே உணர்த்தின கூத்துனா மனுஷனும் சாவறான்னு தெரிஞ்சிங்கன்னா, இப்போ கீழ்ப்படியவன என்ன செய்யணுங்கப்பா, மிருகங்களை வேட்டையாடினா சாப்பிட்றதுக்கு, மனிதனை எதுக்கு வேட்டையாடினா 5வது அறிவு தாண்டி 6வது அறிவு வந்து போயிட்டு ஒன்றாவாகல. மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கே தெரியவில்லை. இது உன் இடம், இது வரைக்கும் நீ வாழ்ந்துக்க, இது என் இடம், இது வரைக்கும் நான் வாழ்ந்துக்க சொல்ல முடியல. ஏன்னா என் தேவை அந்த இடத்துல இருக்குது. ஒரு நல்ல ஊற்றுள்ள ஒரு இடம், தண்ணி அங்கே சுரக்குது, அங்கே ஒருத்தர் வீடு கட்டின்னு வாழ்ந்துன்னு இந்த இடம் எந்துட்டாருன்னா எனக்கு தண்ணி வேணுமா, என்ன பண்ணுவேன் நான்? பகுத்துண்டு பல்லுயிர் 9 நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம். எந்த நூல், எந்த புக்கு, எந்த கதை, எந்த இதிகாசம், எந்த புராணம், எந்த மத நூல்கள் எது வேணா இருந்துன்னு போட்டோம். எது சரி அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல நிறுத்துறாரு. எது இது பகிர்ந்து விட்டு எல்லாரும் வாழணும்னு நினைக்கிறது. ஒரு குளம் எல்லாருக்கும் சொந்தம், ஒரு மழை எல்லாருக்கும் சொந்தம், ஒரு பூமி எல்லாருக்கும் சொந்தம். பூமி எனக்கு மட்டும் சொந்தம் போது தான் பிரச்சனை. காலகாலமாக நடக்கிற சண்டை எதுக்காக? சண்டைக்கு அப்புறமா என்ன நடக்குது? முதல் உலகப் போருக்கு பின்னாடி என்ன நடந்தது? 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி என்ன நடந்தது? 3வது உலகப் போர் நடந்தால் அதுக்கு பின்னாடி என்ன நடக்கும்? யோசிச்சிங்களா? எப்பனா கேட்டாங்களா யாருன்னா? போர் நடக்குது, இலும் நாட்டிங்க பண்ணுறாங்க, இவங்க தான் சண்டை போட வைக்கிறாங்க, இப்படிலாம் பின்னாடி பேசிக்கிறாங்க. என்ன நடந்தது, என்ன நடக்கும்? சோசி எல்லாருக்கும்னு ஆகிடுமா, இல்லை ஒருத்தருக்குன்னு ஆகிடுமா? எல்லாரும் பெறணும்னு நடக்குமா, ஒருத்தருக்குன்னு மாறுமா? நம்ம எல்லாருமே முட்டாள்களாக்கி சந்தோஷப்பட்டுங்கிற கூட்டம் இங்கேயே இருக்குது. இங்கேயே நம்ம கூடவே இருக்கிறாங்க. நம்ம வீட்லேயே நம்ம அப்பா நம்மளை முட்டாளாக்கி பார்க்குறாரு. என் மனைவி என்னை முட்டாளாக்கி பார்க்குறா, என் பிள்ளை என்னை முட்டாளாக்கி பார்க்குறான், என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் என்னை என்ன தான் பண்ணி பார்க்குறாங்க. என்னுடைய முட்டாள்தனத்தை ரொம்ப நோட்டீஸ் பண்ணி என்னை அதில் வர சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? நான் முட்டாள் மாதிரி நடிச்சிட்டு நான் எனக்காக வாழ்ந்துட்டேன்னா, யாருக்காக நான் வாழல, எனக்காக நான் வாழ்ந்துட்டேன், எப்படி இருக்கலாம்? நான் தன்னைத்தானே நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும் என்றவரே கருத்து சித்தாந்தங்கள் மீதிருக்கும் அக்கறை தேவைகள் பொருட்டு தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளும் மற்பத்தனம் இவைகளால் போர் ஏற்படுகிறது. போரை முடிவுக்கு கொண்டு வர முடியாது, ஆனால் தனிநபர் போர் இல்லாமல் இருக்கலாம். தன்னைத்தான் அறிந்து இன்புறுபவன் போர்க்களத்திற்கு போவதில்லை, அவன் போரிடுவதும் இல்லை. தன்னுக்குள் தானே போரிட்டுக் கொள்ளாதவன் எவனோ அவனே இந்த உலகத்தை ஆளும் தகுதி உள்ளவன். ஆனால் உலகத்தை ஆளும் எவனும் தன்னை நிரூபிக்காதவனாக இல்லை. தன்னை நிரூபிக்கும் முயற்சி உள்ளவனே தலைவனாகிறான். எனவே போர் தவிர்க்க முடியாததாக மாறி விடுகிறது. உங்களை நீங்களே வளமாக வைத்துக் கொள்ள போரிடும் உலகத்தை வேரோடு சாயுங்கள். நிறைவாகவும் நிம்மதியாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்க ஒரே வழி பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் தான். வாழ்க வையகம். கடவுள் படைத்த உலகம் இது, எனது சுகத்தை மறுப்பதில்லை. பாட்டு மாற்றி பாடுங்க. எப்படி பாடணும்?
மனித சுகத்தெல்லாம் கிடையாது. ஏன்னா எல்லோரும் மனுஷன் கிடையாது. அவன் சுகமாக வாழக்கூடாதுன்னு ஜென்மத்தை வந்துக்கிறான். அதனால் அவன் என்ன பண்ண முடியாது. அவனெல்லாம் போய் கடவுள் படைத்த உலகம் இது, மனித சுகத்தை போட சுற்றுவானுங்க. அதனால் நம்ம கடவுள் படைத்த உலகம் இது, எனது சுகத்தை மறுப்பதில்லை. மாற்றி பாடுங்க. அந்த இடத்துல மனிதனுக்கு எடுத்துட்டு நீங்கள் மனுஷன் தானே, நம்ம தான் மனுஷன், மற்றவங்களாம் விலங்குன்னு நினச்சிங்க. நாங்கள் சிரிக்காதீங்க, உண்மையிலேயே யாருக்கு புரியுதோ அவன் மட்டும் தான் மனுஷன், மற்றவங்களாம் மக்கள் போலே இருப்பாங்க. மக்கட் பண்பில் பாத இல்லாதவர்கள். நெல் மாதிரியே இருக்கும் பதறு, அது காற்றுல தான் பறக்கும். அது மாதிரி என் கருத்து சித்தாந்தம் ஒருத்தனுக்கு புரியலன்னா பதறு நான் என்ன பண்ண முடியும். வணக்கம். நிறைய தலைப்பு. இந்த உலகம் போர் இல்லாமல் ஆயிடுமா? இந்த உலகம் எப்படி இருக்குண்ணா, போரிடாத ஒரு உலகமாக மாறிடுமா? வன்முறையற்ற உலகமாக மாறுமா? மூன்றாவது உலகப் போர் வராமல் இருக்குமா? இல்லை போர்லாம் இல்லாமல் அமைதியாக இருக்குமா? போர் இல்லாத ஒரு உலகம். போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், புதியதோர் உலகம் செய்வோம். உலகம் போர்க்களத்தை சந்திக்காததாக இருக்குமா? இதுக்கான வழிகள் இருக்குதா? அதான் நம்ம பார்க்க போகிறோம். போரில்லா உலகம். போரில்லா ஒருத்தர் சாவச்சிட்டாங்க. அவர் ஒரு மதம் சார்ந்த ஒரு குருவாகவும் வந்துக்கிறார், மத போதகரும் கூட. அவர் புத்தகம் படிக்கிறதை விட மத நூல் படிக்கிறதுல ஆர்வமானவராக அவர் படித்து கட்டமைச்சார். அவர் இறந்துட்டார். வழியோடு இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அதுக்கு பழி வாங்க உணர்வோடு இருக்கிற ஒரு கூட்டர். இந்த பக்கம் தரப்புலேருந்து சொல்கிறாங்க அவர் சாவ வச்சதுக்கு காரணம் அவர் ஒரு மோசமானவர், மக்களுக்கு எதிரானவர், நேர்மையற்றவர். இந்த உலக போருக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. உலகத்தில் நடக்கிற சண்டைகளாக இருக்குதுல்ல, அதுக்கெல்லாம் பல காரணங்களாக இருக்குது. இதுக்கு முன்னாடி சதாம் ஹுசைன் அப்படின்னு ஒருத்தர், இன்னொரு யாரோ ஒரு அதிபரை பிடிச்சின்னு வெனிசுலாவிலேருந்து போட்டு அவரை உள்ளே வச்சுக்கிறாங்க. இந்த உலகத்தில் போர் நடந்துனே இருக்குது. எப்போனா எதனா ஒரு பேரில் போர் நடந்துன்னு இருக்குது. இந்த போர் அதிகமாகிடுமா இல்லையான்னு பயமாக இருக்குது. என்னை சார்ந்த சகோதரர்கள்லாம் கூட துபாயில் அங்கெல்லாம் இருக்கிறாங்க. உடனே நீங்கள்லாம் சேஃபாக இருக்கிறீங்களான்ட்டு துபாய் விட்டு வென்ட்டு ஒரு சேஃப்னு போடுறாரு குரூப்பில். துபாயில் இருக்கிறவங்களுக்கு கல்ஃப் குரூப்னு ஒன்று இருக்குது, அதில் ஒருத்தர் போடுறாரு எல்லாம் சேஃபாக இருக்கிறீங்களா அப்படின்ட்டு. அங்கேயே இருக்கிறவங்க சில பேர் போடுறாங்க. அங்கே விட்டு வெளியே வந்துட்டார், சம்மந்தமே இல்லை. அவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சேஃப்னு போடுறாரு. ஏன்னா அந்த நம்பர் வாங்கி வச்சுக்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு, லண்டனுக்கு, இல்லை சிங்கப்பூருக்கு, மலேசியாவுக்கு எங்கேயோ போயிட்டு வருவாங்க. அந்த நம்பர் ஒரு சிம் ஒன்று வாங்கி போடுவாங்க. அந்த நம்பரில் வாட்ஸ்அப் வச்சுப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? கேட்டால் அதில் ஒரு பெருமை. அமெரிக்கா நம்பர் வந்தனாக்கா அதில் வாட்ஸ்அப் இருக்குதுனாக்கா நம்ம என்ன நினச்சிப்பான், ஒரு அமெரிக்காவில் இருக்கிறார் போல, இல்லை மலேசியாவில் இருக்கிறார் போல, சிங்கப்பூரில் இருக்கிறார் போலன்ட்டு. பைத்தியம். இந்த கனடா ரிட்டர்னு, மலேசியா ரிட்டர்னு, சிங்கப்பூர் ரிட்டர்னு, லண்டன் ரிட்டர்னு, அப்போல்லாம் ஊருங்க எங்கன்னா போயிட்டு வந்தாங்கன்னா போட்டுப்பாங்க என்னான்ட்டு ரிட்டர்னு. ஆக்சுவலாக நான் சிறைச்சாலை ரிட்டர்னு ஒரு 70 days அதுக்கு முன்னாடி ஒரு அந்த ஞாபகம் இல்லை, 11 days 9 days எல்லாம். இப்போ நம்ம சிறைச்சாலை ரிட்டர்னு சொல்லலாமா? சார் சண்டை போடாததை பற்றி பேசுகிறீங்க, அதை பற்றி சண்டை போடக்கூடாது, போரிடக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணுங்க, நல்ல ஆலோசனை கொடுங்க. கேட்பாங்க. புருஷனுக்கும் பொண்டாட்டியே தகராறு, நம்ம குறுக்க போய் சண்டை போடாதீங்க, ஏன் மாரி ஆட்சின்னு சாவறீங்க, சந்தோஷமாக இருக்கும். அம்மா இவர் வந்துட்டார், போய் உன் குடும்பத்தை பாரு. யார்? 2 பேரும், ஒருத்தர் இல்லை 2 பேரும். நாங்கள் அச்சுப்போம் புச்சிப்போம், உன் வேலையை என்ன பண்ணேன் பாரு. எங்கள் வீட்டுக்காரனை திட்டுவே நீ, அவர் என்னென்னா திட்டுவார். ஆவோ அந்த அம்மாவை ஏம்மா வாயாடி இது மாதிரி ஏன் பொண்டாடி வாயாடின்றியே நீ, அவருக்கு வாய்க்கு இது ஆடுவா. நம்ம என்னத்துக்கு போனா?
பார்த்துக்கிங்களா 2 பேரும் அடி வாங்கின்னு வரதுன்னு ஒன்று இருக்கும். அவங்க 2 பேரும் என்ன ஆகிடுவாங்க, 3வது ஆள் வந்த உடனே அந்த மாதிரி ஆகிடுவாங்க. அம்மாரி ஆனால் கூட சந்தோஷம்தான். போர் ஏன் நடக்கிறது, அதை நிறுத்துவது எப்படி? யாருன்னா யோசிப்பாங்க? நம்ம யோசிக்கிறோம், போர் நிற்கிறோம், நிறுத்தத்துக்கு ஆலோசனை. நம்மளை யாருன்னா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆனால் பேசி வைப்போம். ஏன் தெரியாது, நாளை பின்ன இதுன்னா ஆகலாம், புரிய வரலாம். கரெக்டாக? முதல்ல எனக்கு நான் நினைக்கிறது நடக்கணும். எனக்கு ஒரு சராசரி மனுஷன் ஒவ்வொருத்தரும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஏதோ நினைக்கிறாங்க, அதுனா அவங்களுக்கு நடக்கணும். அவங்க நினைக்கிறத நடக்கிறதுக்கு என்னென்ன செய்வாங்க, பலவிதமான உத்திகளை கையாளுவாங்க. ஒன்று நினைப்பாங்க, அதை நடக்கணும்னு நினைப்பாங்க, அதை நடத்தி காட்டுறதுக்கான செயல்களில் இறங்குவாங்க. அதுக்கு பலவிதமான உத்திகளை என்ன பண்ணுவாங்க, கையாளுவாங்க. கரெக்டாக? ஊரில் எடுக்குது சொரிஞ்சிக்கணும், உடனே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னொரு வேலையில் எடுத்து போய் என்ன பண்ணுவோம், சொரிஞ்சிப்போம். கரெக்டாக? இப்போ டாக்டர் சொல்கிறாரு, சொரிஞ்சியானா நகத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் அங்கே போய் இதுக்கெல்லாம் ஆகி இன்ஃபெக்ஷன் வந்துடும். ஒன்று என்ன பண்ணக்கூடாது இப்போ நம்ம? சீப்பு வேறு எதனா ஒன்று வச்சு என்ன பண்ணால் சொரியறதுக்கு காரணம் நீ குளிக்கல. சொரியறதுக்கு காரணம் என்ன, சரியாக குளிக்கல. என்ன பண்ணுறேன்ப்பா, சரியாக குளிக்கணுன்னு சுட சுட தண்ணியை வச்சு குளிச்சாரு, தோல் வெட்டின்னு வந்துச்சு. சிரிப்பாகுது உங்களுக்கு. தோல் வெட்டின்னு வந்து எவ்வளோ வேதனைப்படுவான்ல. போர்னால் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எப்படி ஊரில் இருந்தால் சொஞ்சிது சாதாரண விஷயமாகி சுத்தண்ணி ஊற்றினீங்களோ அது மாதிரி தான் ஆயிடுச்சு இப்போ நம்ம நிலைமை. இவ்வளோ சிம்பிளாக ஆமாம், ரொம்ப சிம்பிள். உலகமயமாதல் அல்லது உலகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. மனிதர்கள்லாம் தோன்றி வாழ்ந்துனுக்கிறோம், மனிதர்கள்லாம் தோன்றி வாழ்ந்துங்கிறோம். சிவிலைசேஷன் நாகரிக வளர்ச்சி அடையுது. கூட்டம் கூட்டமான அறிவோடு வளர்கிறோம். எல்லோரும் ஒரே மாதிரி இல்லை, ஒரு பேட்டர்னாக திங்க் பண்ணுறவங்கலாம் ஒன்றா ஆயிடுறாங்க, கூட்டம் கூட்டமாக மாறும். உணவு ஒழுக்கங்கள்லாம் ஒரு கூட்டத்துக்கு ஒரு மாதிரி இருக்குது. உணவு ஒழுக்கம்லாம் ஒரு மாதிரி இருக்குது, உடை அலங்காரங்கள்லாம் ஒரு மாதிரி இருக்குது. நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்லாம் பிலீவிங் சிஸ்டம்லாம் ஆளாளுக்கு அது இப்போ கூட்டம் கூட்டமாக வராங்க. ஒரு கூட்டத்தை இன்னொரு கூட்டம் இல்லாமல் ஆக்கணும், ஒரு கூட்டத்தை இன்னொரு கூட்டம் இல்லாமல் ஆக்கிடணும். இல்லை என் கூட்டம் தான் இருக்கணும், அவங்க என் கூட்டமாக கன்வெர்ட் ஆகணும். இல்லைன்னா என்ன, அந்த கூட்டம் இருக்கக்கூடாது. இப்போ நான் ட்ரெஸ் எல்லாம் போட்டுனுக்கிறேன், நல்லா படிச்சிருக்கிறேன், மொழியெல்லாம் எனக்கு தெரியும், காட்டுவாசிகளெல்லாம் பார்க்குறேன், அவங்களாம் என்ன இல்லை சரி மிஷினரிஸ் போய் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து என்ன பண்ணுறேன், இப்போ அவங்கள படிக்க வைக்கிறேன். அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, அப்படி தானே. இன்னும் யாரோ ஒருத்தர் நல்ல ஒரு வர சொல்லி உங்கள் மொழினா சொல்லுங்கள், அதில் ஒரு லெட்டரெல்லாம் நானே ஃபார்ம் பண்ணுறேன்ட்டு லெட்டரெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அந்த மொழியிலேயே எனக்கு தெரிஞ்ச வித்தியெல்லாம் இறங்கிட்டு வந்துடுது. அம்மா நான் வரேன், அவங்கள கண்காணிக்கிறேன், நம்ம சொல்லி கொடுத்ததெல்லாம் சரியாக செய்கிறாங்களா, காலையிலேருந்து முட்டி போட்டுக்கினாங்களா, அப்படி தானே, கையில் நடந்தாங்களா, ஜெட்டி தேர் மாதிரி நடுகிறாங்களாட்டு, அப்படிலாம் இல்லை. அவங்க ஒரு விதம் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்களான்னு. இப்போ காட்டுவாசிங்களாம் சரி கிடையாது, காட்டுவாசிங்களாம் என்ன கிடையாது, சரி கிடையாது. நான் என்ன பண்ணிட்டேன், அவங்கள இப்போ நாகரிகமாக மாற்றிட்டேன். முடிவெட்டத்தை என்ன இருந்தாங்க, முடிவெட்ட விட்டேன். ஒரு கறியெல்லாம் சமைச்சு ஒழுங்காக சில பாத்திரங்கள்லாம் வச்சு சமைக்க கற்றுக் கொடுத்துருக்குறேன். இப்போ நான் அவங்கள என்ன ஆகிட்டேன் அழகாக. முதல்ல எப்படி இருந்தாங்க, இப்போ அதை வர புக்கில் வர எழுதி வச்சு உனக்கு வர பாடம் நடத்துகிறேன். இப்போ கொஞ்சம் நெஞ்சம் என்ன பண்ணுகிறேன் நானா, இப்போ கூட்டம் கூட்டமாக இப்படி ஆயினுக்குது. இப்போது மனிதன் உருவானா கூட்டம் கூட்டமாக இருந்தான், கூட்டமாக சிந்தித்தான், சிந்திச்சதில் ஒன்றா இருக்கவங்களாம் ஒரு கூட்டமாக மாறினான். ஒரு மொழி பேசியிருப்பானா நிறைய மொழி பேசியிருப்பானா இன்னுக்கும் சந்தேகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 3500 மொழிகளுக்கு மேலே எழுத்து வடிவத்தோடு இருக்குது இன்றைக்கி உலகத்தில். 3500 மொழிகளுக்கு மேலே. இதில் சில மொழி சரின்னும் சில மொழி தப்புன்னு சொல்லணும் தெரிஞ்சுன்னுக்கிறோம். என் மொழி தான் நிறைய பேசணும்னு சொல்கிறதெல்லாம் இருக்குது. எவன் ஊரெல்லாம் ஊரில் சுற்றி வந்தானோ அவன் மொழி தான் எல்லா ஊரும் ஆயிடுச்சு.
கொஞ்சமான லெட்டர்ஸ் ஒரு 26 லெட்டர் மட்டும் வச்சுக்கின்னு நிறைய வார்த்தைகளை உருவாக்க முடியும். உங்கள் இஷ்டமாக புதிய வார்த்தைகளை உருவாக்கிக்கலாம் அப்படின்னா போட்டு பண்ண பண்ணாங்க. இப்போ ஒரு மொழின்னு ஒன்று வச்சு பெருவாரியான மக்கள் பேசுகிற மொழியை விட நிறைய பேர் பேசுகிற மொழி, தாய்மொழி இல்லாத பேசுகிற மொழி அப்படின்னு பார்த்தா ஆங்கிலமாகி இப்போ ஓரளவுக்கு ஒன்றா ஆகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாயின்னு வருது. ஏன் எதனா புரிய வைக்கணும் அப்படின்னா ஆங்கில மொழியில் என்ன பண்ணிடலாம், நம்ம ஒரு காமன் லாங்குவேஜ் மாதிரி ஆயிடுச்சு உலகத்துக்கு. இல்லைன்னா சொல்ல முடியாது. ஃப்ரெஞ்சுக்காரங்கெல்லாம் ரொம்ப நாளாக இங்கிலீஷை ஒத்துக்காமே இருந்தாங்க. இப்போ அவங்களும் அடாப்ட் ஆகுறாங்க. அவங்களும் என்ன ஆகுறாங்க, அடாப்ட் ஆகுறாங்க. ஜப்பான்காரங்க ஒத்துக்க வரான்னு சொல்லியிருந்தாங்க, அவங்களும் அடாப்ட் ஆகுறாங்க. இங்கிலீஷ் அமெரிக்காரந்து கிடையாது, இங்கிலாண்டுக்காரந்து. ஆனால் இங்கிலீஷ் நாட்டுக்கு போய் அவன் ஊர் இங்கிலீஷுன்னுவான். அமெரிக்கன் இங்கிலீஷு, லண்டன் இங்கிலீஷு, லத்தீன் இங்கிலீஷு, தமிழ் பேசுகிறவங்க இங்கிலீஷ் வேறு, சிங்கப்பூரில் பேசுகிறவங்க இங்கிலீஷ் வேறு, மலேசியாவில் இருக்கிறவங்க பேசுகிற இங்கிலீஷு ஆங்கிலம் பல ஊருக்கு மாதிரி ஒன்றா ஆயிடுது. சார் இப்போ நம்ம போர் எதுக்கு வந்தது, எதுக்கு வருது அப்படின்னா, இப்போ காட்டுவாசியை திருத்தணும்ல, அதில் சில காட்டுவாசி வெறுப்பாயிடுவோனா இல்லையா? நாங்கள் அவுத்து போட்டு திஞ்சிருந்தோம், ஈஸியாக பார்த்துருந்தோம், என்னடா எல்லாரையும் ட்ரெஸ்ஸை போட்டு விட்டீங்க, பார்க்க முடியாமல் தவிக்கிறோன்ட்டு என்ன பண்ணுவான்? யாராண்ட சண்டைக்கு போவான்? திருத்துறவங்களாண்ட போவான். கரெக்டாக திருத்துவங்களை அடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் உருவாக்குவானா? இப்போ அவங்களாம் தீவிரவாதிங்க. ஏன் அவன் ஏழல் பேசுகிறேன் என்னை மாற்றாதுன்னு சொன்னால் அவன் யார்? அவன் தீவிரவாதி. என்ன பண்ண தெரியல அவனுக்கு, புரிஞ்சிக்க தெரியல, முட்டாளாகிறான், கட்டுவாசி. நம்ம ஆளுங்க தற்கொலைலாம் வர சொல்லுவாங்க அவங்கள. அவனாக இருக்கிறதுக்கு உரிமையை கேட்குறான். இவங்களை என்ன பண்ணாலும் திருந்த மாட்டானுங்கன்னா அவனை கூட சண்டை போட பார்க்குறான், மாற்றுறான். இது மாதிரி நிறைய உலகம் முழுசுமே ஒன்றா ஆகணுன்ற ஒரு நோக்கத்தில் அவங்களுடைய இயல்பு என்ன பண்ண வைக்கிறாங்க. அது இயல்பான்னா மனிதன் கற்றுக்கொள்ள தகுதியானவன், அதை புரிஞ்சுக்கினானுங்க. அதனால் கற்று குத்து மாற்றுறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா நாயும் ஒன்றாக்கிட்டு முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன் நாய்ங்களாம் சேர்ந்து நாய்ங்களுக்கெல்லாம் போய் பாடம் நடத்தி மிஷினரிஸ் எல்லாம் வச்சு கான்வெண்ட்லாம் நடத்தி ஸ்கூல்லாம் நடத்தி கட்டுப்படுத்தி எல்லா நாய்ங்களையும் ஒரே மாதிரியாக இருங்க, எல்லோரும் ஒரே மாதிரி தான் குளிக்கணும் ஒன்றாவா? நீங்கள்லாம் கலப்பு திருமணம் பண்ணீங்க, நாய்ங்களாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குண்ணா ஒரே மாதிரி. நாய்ங்களாம் மாற்ற முடியாது தெரிஞ்சிங்கன்னா, பறவைகள் விலங்குகள். ஆனால் மனிதன் என் ஷேப்பே வேறு. நான் ஒரு கருப்பாக இருப்பேன், இல்லை என் முடி சுருட்டாக இருக்கும், இல்லை மூக்கு சப்பையாக இருக்கும், நெத்தி ஒரு மாதிரி இருக்கும், மஞ்சளாக இருப்பேன், இல்லை கலராக சிவப்பாக இருப்பேன், கருப்பாக இருப்பேன், இல்லை ப்ரௌனிஷாக சாக்லேட் கலரில் இருப்பேன். அப்படி தானே? இப்போ அழகுனா எப்படியா? வெள்ளை தோலை பார்த்து புட்டா கடக்க துடிக்குமாடா காலு. வெள்ளையாளுன்னா அவங்க அழகாக இல்லை, கருப்பாக இருந்தால் அவங்க அசிங்கமாகறாங்க. அப்படியா? என்னவோ நமக்கு யாராவது சொல்லி கொடுத்தா நம்ம என்ன ஆகிடுவான்? இப்படிலாம் மனுஷங்க உருவாகி வாழ்ந்து நிற்கும்போது முதல்ல வேட்டையாடுறதுக்கு ஒரு கல் தைச்சானா, கல்லை தடியும் போது விலங்குகளை பறவைகளை அடித்து சாப்பிட்டான். அதுமா ஈட்டி செஞ்சானா, அப்போ ஒன்று தான் பண்ணான், விலங்குகளெல்லாம் அடித்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணான். இப்போ ஈட்டி சூளம் இந்த வரைக்கும் வர வரைக்கும் மனுஷனுக்கு பிரச்சனையே இல்லை. மனுஷனுக்குன்னா இல்லை, ஏன் கருவிகளை கண்டுபிடிச்சான். இந்த கருவிகளை கொண்டு மற்ற உயிரினங்களை அடித்து வேட்டையாடி சாப்பிட்டான். ஒன்றும் பிரச்சனை வந்து இல்லை. என்ன புரிஞ்சுனான்னா, இந்த கருவி எதுவுமே உணர்த்தின கூத்தனா மனுஷனும் சாவறான்னு தெரிஞ்சிங்கன்னா, இப்போ கீழ்ப்படியவன என்ன செய்யணும்? இப்போ மிருகங்களை வேட்டையாடினா சாப்பிட்றதுக்கு, மனிதனை எதுக்கு வேட்டையாடினா எதிர்த்து பேசாமல் இருக்கிறதுக்கு. என்ன பண்ணக்கூடாது? அவன் நான் சொன்னால் சாமிங்கள்லாம் கையில் சூலாயுதெல்லாம் வச்சுருந்து பார்த்துக்கிட்டீங்களா, வேலைகள்லாம் வச்சு எதுக்கு நினச்சிக்கிறீங்க? நான் பாடினத்தும் போது என்ன கேட்டலன்னு வச்சுக்கோ, அப்போ முருகர் ஏன் வச்சுக்கிறாரு? பாடினத்துறவங்களாம் எதுக்கு வச்சுக்கிறானுங்க? கேட்கலன்னா என்ன பண்ணுவாங்க? குத்திடுவாங்க, வெட்டுருவாங்க. பார்த்த உடனே பயந்து என்ன பண்ணுவேன்? ஏன் கொம்பு வச்சுருந்தா குரங்கு கம்முனா ஒரு மாதிரி, ஆயுதங்களை வச்சுருந்தா நீ என்ன பண்ணுவ? இப்படி ஒரு பார்வை இருக்குது அதில்.
இப்படி ஒரு பார்வை இருக்குது. அதனால தான் டீச்சருங்க வாத்தியங்கள்லாம் கொம்பு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி தான் நாகரிகம் வச்சு வாத்தியங்கள்லாம் இப்போ கொம்பெல்லாம் வச்சுக்கூடாது, திட்டெல்லாம் கூடாது, பசங்களை கேட்கக்கூடாது, கற்றுக்கினா கற்றுட்டும் கற்றுக்கலாம் விட்டுரு, உன் வேலை என்ன கத்தறது முடியுது தான், கத்தலைன்னா அவனுக்கு நான் பணத்தை கொடுப்பேன், நீனா அடிப்பியே, நீ நானே அடிக்கிறதில்ல என் பிள்ளைய, நான் என்ன பண்ணுறதில்ல அடிக்கிறது. அப்பாங்கெல்லாம் போய் என்ன பண்ணுவாங்க வீட்டில் விட்டு வாத்தியங்கிட்டலாம், அப்புறம் டீச்சருங்கெல்லாம் அடிப்பாங்க. இன்னும் ஒரு சில சாக் விஷயத்தை அடிப்பானுங்க, டெஸ்ட் எடுத்து அடிப்பாங்க. ஒரு குழந்தைக்கு டெஸ்ட் எடுத்து அடிச்சுக்கிறான், 3 வருஷம் போது சேர்த்துச்சு. அதனால் கேஸ் அவன் பேரில் வரல. ஏன்னா அடியில் மூளை உள்ளே கீஞ்சிட்டு இருக்குது, வெளியே ஒன்றும் ஆகலை, அது தொடச்சுன்னு போயிட்டு இருக்குது. அது அல்மா ஊந்துட்டு கை கால் வராமல் செத்துச்சு. அவனுக்கு பிரச்சனையும் வராது, தெரியாது என்ன சம்பவம் நடந்ததுன்னு. இன்னும் சில பேர்லாம் சொல்லுவாங்க பலாலும் அடிப்பாங்க, காதுக்கு ஏன் விட்டுருக்கோம், இன்னும் சத்தம்லாம் கேட்கும். ஆமாம் ஹீன்ட்டு பார்த்தீங்களா. எனக்குலாம் கில்லும் அங்கே இப்படி வச்சு நகத்தை இப்படி வச்சு இப்படி போட்டு இப்படி அழுத்துவாங்க. இன்னும் சில பேருக்குலாம் அங்கே பென்சில் 2 வச்சுட்டு இப்படி அமுக்குவாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுமையெல்லாம் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. இப்போ வர குழந்தைங்களுக்கு அதெல்லாம் தெரியக்கூட தெரியாது. 2 பென்சில் இங்கே வச்சுட்டு அழுத்துவாங்க. மாதிரி அழுத்திக்கிறாங்களா அவங்களெல்லாம்? அழுத்தலை இல்லை, நீங்கள் அழுத்தி அவங்களாம் அழுத்திடுவாங்க. அவங்களாம் இப்போ தானே. ஆமாம், அதுக்குன்னே ஒரு ரவுண்டு கட்டை ஒன்று வச்சுன்னு வைப்பாங்க. இப்படி அடிக்க மாட்டாங்க, இப்படி அடிப்பாங்க. இல்லை கையை நீட்டுன்னுவாங்க, நீட்டுவோம். என்ன இப்படி நீட்டுற, நம்மளே நீட்டணும். அவங்க அடிப்பாங்க, அவங்க கத்துறாங்களோ இல்லையா. ஆனால் என்ன பண்ணுவாங்க, போர் எங்கே ஆரம்பிச்சிக்குதே, எப்போ கீழ்ப்படியில்னா என்ன பண்ணணும், கீழ்ப்படி வைக்கிறதுக்கே அடிக்கணும். அடியாத மாடு படியாது, மாடு திட்டுவாங்க பண்ணாட. என் தாலி அறுக்கிறதுக்குன்னே வந்தனுவான் டீச்சருங்கெல்லாம். நம்ம தாலி எடுத்து போய் அறுவாள் எது போய் அறுக்கிறதுக்கு போய் ஸ்கூல் படித்த மாதிரி பார்த்துக்கிறீங்களா. என் தாலி ஏன்டா அறுக்கிறேன், என் ஆவி போக கத்துறேனே, சம்பளம் வாங்கும்போது ஞாபகமே வரதில்லை அவங்களுக்கு. டீச்சருங்களா பார்த்துங்களா, இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. மக்கு உன்னை இருந்தால் நீங்கள் விட்டா நான் நல்லா இருந்தால் ஏன்டி உன்னாண்ட வந்திருப்பார் கேட்க முடியும். நம்ம தான் இப்போ நம்ம வந்து வெளியே வந்துட்டு, அதனால நம்ம கேட்கலாம். அப்படி நம்ம பேரன் பேத்திங்க போனால் நம்மளை திட்டுவாங்க, உங்கள் தாத்தா பேசுகிற பேச்சு நீ இந்த பொண்ணு அடையாண்டு. சரி, போர் எங்கே ஆரம்பிச்சுதே. ஒருவனை திருத்த முடியலன்னா, திருத்தணுன்னா என்ன செஞ்சால் திருத்துவான்னு முடிவு பண்ணிக்கிறான் மனுஷன். அடித்தா தண்டனை கொடுத்தா மாறுவான். சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்தான்னு ஏன் சொன்னான்னா அதுதான், தண்டனை கொடுத்தான்னா ஆவான் மனிதன், மாறுவான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டுக்கிறாங்க. தண்டனை கொடுத்தா தீவிரவாதி ஆகணும்னாங்கிறான். உங்ககிட்ட இருக்கிற துப்பாக்கியை விட என்கிட்ட நீ சுட்டா 5 அடி வரும், நான் சுட்டா 15 அடி வரும். நீ சுட்டா நேராக போடும், நான் சுட்டேன்னா ஆகும். இப்போ போட்டி போட்டுன்னு கருவிகளை உருவாக்குனாங்க. அம்பு ஈட்டி வரைக்கும் பனிஷ்மெண்ட்லாம் கம்மியாக இருந்தது, பிரச்சனை இல்லாமல் இருந்தது. துப்பாக்கின்னு ஒன்று கண்டுபிடிச்சா பாருங்க, அது விலங்குகளை சுட்டுச்சோ இல்லையோ, யாரை தான் சுட்டுனுக்குதே, மனுஷரை தான் சுட்டுனுக்குதா. தோசை சுடுது, இட்லி சுடுதுன்னு நினச்சிக்க போகிறீங்க. துப்பாக்கி சுடுறது வெடிக்கிறதுலாம் அங்கே தான் நடக்கும். ஆனால் மனுஷன் மேலே பட்டு மனுஷன் செத்துருவான், மனுஷன் ஆகிடுவான், செத்துவான். இப்போ யார் பெரிய ஆள் அப்படின்னா, யார் பெரிய கருவி வச்சுக்கிறாங்களோ அவங்க தான் பெரிய ஆள். இப்போ கருவிகளோட வளர்ச்சி எது வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா, அணுகுண்டு வரைக்கும் போயிடுச்சு. ரசாயனம் அணுகுண்டெல்லாம் போய் இப்போ ஈரான் யுரேனியத்தை செறி விட்டுது. அது எங்களுக்கு புரியல. அவன் எதனா செறி விட்டின்னு போகிறான், சொரியனா விட்டுறான், சரியனா விட்டுறான். இவங்களுக்கு என்னவா நமக்கு தெரியுது இல்லை, வெளியேருந்து நம்ம ஒன்று பார்க்குறோம் தெரியுது இல்லை. மத அடிப்படையில் சண்டை நடந்துனுக்குது ஒரு பக்கம். ஏன் இவன் ஒரு பிலீவிங் சிஸ்டம் வச்சுக்கிறான், எதிராளி ஒரு பிலீவிங் சிஸ்டம் வச்சுக்கிறான். 2 பேரும் ஒன்று நம்புகிறாங்கன்னா இல்லை, இவன் செஞ்சது தான் சரின்னு இவன் சொல்கிறான், அவன் செஞ்சது தான் சரின்றான். நான் சொல்கிறத ஒத்துக்கோ, நீ சொல்கிறத ஒத்துக்கோன்ட்டு கருவிகள் வச்சு என்ன பண்ணுகிறானுங்க. இப்போ தீர்மானிக்கிறது கருவிகள், தீர்மானிக்கிறது கருவிகள். ஒருத்தன் கத்தி வச்சுன்னே சொல்லிக்கிறான், கடவுள் இருக்குதா இல்லையா, இருக்குது. நிகருக்குதா இல்லையா, இல்லை. நிகருக்குதுன்னா வெட்டுருவான். ஆமாம், இப்போ கத்தி வச்சுங்கிறவன் கேட்பான் கடவுளுக்கு தான் இல்லையா, என்ன பயந்துன்னா என்ன சொல்கிறோம், இருது சாமி நிகர் வச்சுதா, வைக்க முடியாதுங்க. ஏன் ஒரு பெரிய லைப்ரரி அங்கே போய்க்கிறான், அலெக்சாண்ட்ரியா. அந்த லைப்ரரியை பார்த்து கேட்குறான்,
எங்கால் சொல்லாத புக்கு எதனா இருக்குதா இதில்? என்ன கேட்குறான்? எங்கால் சொன்னாத விஷயம் இருக்கிற புத்தகங்கள்லாம் இருக்குதா அப்படின்னு. அந்த லைப்ரரி ரொம்ப கூலாக வச்சு நான் கொளுத்து தானே வந்தேன். என்ன பண்ணேன்? கொளுத்து இருக்குதுன்னா எதுக்கு இருக்கக்கூடாது இன்னுவேன் கொளுத்துவேன், இல்லைன்னா இல்லாத எதுக்குன்னு கொளுத்துவேன். நீ எது தான் செய்ய போகிற இப்போ? நீ ஏன் பதில் ஒரு விஷயமா? கொளுத்த வந்தால் என்ன பண்ணிட்டுப்பா, கொளுத்திட்டு போ. நேற்று காரில் வரும்போது ஒரு பாட்டு, கடவுள் படைத்த உலகம் எல்லாம் மனிதன் ஆளுகிறான், மனிதன் படைத்த கல்களில் எல்லாம் இறைவன் ஆளுகிறான், இறைவன் ஆளுகிறான். பாட்டு கேட்டுக்கிறீங்களா? கடவுள் எங்கிறாரா? இருந்து கல்லில் போய் உட்காந்துங்க. கோவம் வராது, கல்லெல்லாம் உடச்சிக்கிறானுங்க, கோயில் கோயிலாக பூந்துனா பண்ணிக்கிறானுங்க. கடவுள் கல் இருக்கிறாருன்னா கல் நேற்றுக்குன்னு வச்சுட்டுக்கிறானுங்க. சரியா இல்லையா? இப்போ கூட போய் திருவானைக்கால்னா மூக்கு இல்லாமல் கை இல்லாமல் கால் இல்லாமல் நின்று இருக்கும் முண்ட முண்டமா சிலைங்கெல்லாம். ஏன் டொனுசன் ஆகிட்டுக்கிறானுங்க. அது சிவன் கோயில், ஆல்மா பார்த்தா இன்னொருத்தன் பேரில் வச்சுட்டுக்கிறானுங்க. பிரச்சனைக்காகலாம் நான் பேசலை. இந்த மனித மனம் எப்படி இருக்குதுன்னா, நான் சொல்கிறத நீ செய்யணும், செய்யலாம் என்ன பண்ணுவேன்? சரியானது நீ சொன்னமா நான் செய்யணுமா? அதுனா அவன் தானவே. மனிதன் ஒவ்வொருத்தனுமே அவன் விருப்பத்தில் வாழ வந்துக்கிறான். நாய்க்கெல்லாம் இருக்கிற சுதந்திரம் மனுஷனுக்கு இல்லை. நம்மளால் அவுத்து போட்டு பிரியாக இருக்க முடியல. ஏன் கஷ்டமாக இருக்குது? ஒரு பொம்பளை பிள்ளைய வந்துட்டாருன்னா சட்டை கைடாமல் போய் இருக்க முடியல. வீட்டுக்கு போய் சட்டைலாம் கைட்டி போட்டு ஃப்ரீயாக இருக்கணும்னு தான் தோணுது. அப்பாவை பார்க்குறா, அண்ணனை பார்க்குறா, தம்பியை பார்க்குறா, இவனுங்கெல்லாம் எப்படி இருக்கிறானுங்க? சட்டை கைட்டு பிரியாகிறானுங்க. ஆனால் அவ்வளோ இல்லை, யார் முன்னெடுக்குதுன்னு தெரில. இப்போது சட்டை கைட்டு இருக்குது. நம்ம சொன்னால் நம்மளை திட்டுவாங்களா இல்லையா? திட்டுவாங்களா இல்லையா? அதுக்கு ஒரு தைரியம் வேணும். இருக்க முடியும்? சட்டைலாம் போடாதீங்க, ஃப்ரீயாக இருங்க, பெண்களுக்கு சொல்ல முடியும்? ஒத்துப்பாங்க? சரியா தப்பா நான் கேட்குறதே? சரிதான். அம்மா ஏன் ஒத்துக்க மாட்டேன்றாங்க? யார் செய்து அந்த வேலையை முதல்ல? அதெல்லாம் கைட்டு ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் கைட்டு போட்டு ஃப்ரீயாக இருந்தா எதுக்கு? அது வாரம் அங்கே பூச்சின்னு இங்கே பூச்சின்னு இதை பூச்சின்னு அது வாரம் 2 தொட்டில் கட்டி மேலே வர தூங்க வச்சு தாளாட்டி எதுக்கு? அப்படி ஆகிட்டோம். இப்போ காட்டு வசிக்கலாம் செடி கிடையாது, அப்படி தானே? உனக்கு எனக்கும் இடுப்பு மறைக்கணும் இல்லை, யாருக்குமே இடுப்பு மறைக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம்? போய் முதல்லேருந்து போகணும். ஆதாம் ஏவாளுக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்த கடவுள் பொம்பளைங்களுக்கு மட்டும் 2 பீஸ் கொடுத்துக்கிறாரு, பாய்ஸுக்கு மட்டும் 1 பீஸ் கொடுத்துக்கிறாரு. இப்போ யார் செஞ்சுறாரு தப்ப? இது பேசுனாங்க. இது ஆதி ஆகமத்தில், அதாவது குரான் பைபிளுக்கெல்லாம் அது அவங்க தான் ஆதாரமாக ஆதி ஆகமம் தான் சொல்லணும். அதில் 2 பீஸா பொம்பளைங்களுக்கு? ஆதாமுக்கு ஏவாளுக்கு ட்ரெஸ் கொடுத்தார்ல கடவுள், ஏவாளுக்கு என்ன ட்ரெஸ் கொடுத்தாரு, ஆதாமுக்கு என்ன ட்ரெஸ் கொடுத்தாரு? அந்த யாருன்னா தெரியுமா? சொல்லுவாங்களா? கிறிஸ்துவங்க யாருன்னா கமெண்டில் சார் உங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, இதுதான் இப்படி தான் கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. சண்டை கொண்டா சொப்போ வருவான்ல தவிர, இங்கேயே கூட பைபிள்லாம் படிச்சிருப்பீங்க, சொல்லுவீங்க. கேள்வி கேள்வியாக தான் கேட்குறான். இருந்தாலே கடவுள் ட்ரெஸ் கொடுத்தாரான், அப்படி தானே ஏழை பெரிய இது இன்னி ட்ரெஸ் கொடுத்தாருன்னு பச்சோம். யார் இருக்கு என்னென்ன ட்ரெஸ் கொடுத்தாரு? முன்னாடி மறைச்சாங்களா பின்னாடி மறைச்சாங்களா? இல்லை அதுவே மறைஞ்சனுக்குதா? 2 தொடை எடுக்க அது காணவே போயிடுச்சு பொம்பளைக்கு. அப்போ பொம்பளைக்கு ட்ரெஸ்ஸே தேவையில்லை. ஏன் இவனுக்கு தான் தனியாக தொங்கினுக்குது, அப்படி தானே ஆட்டினுக்கு எடுக்கும். அதனால் அவனுக்கு தேவைப்படும். பொம்பளை தேவைப்படும் நினைக்கிறீங்க? என்னவோ எனக்கு தெரியல சாமி. ஆனால் என்ன தான் நடந்தது? நான் சொல்கிறது சரி, நீ என்ன பண்ண? நீ கேட்கணும். இல்லை என்ன பண்ணுவேன்? நான் உன்னை அடிப்பேன், தண்டிப்பேன். இந்த எண்ணம் எங்கேருந்து வந்திருக்கும்? குரங்குகள்லாம் அப்படி தான் செய்யுது. குரங்குகள்லாம் இப்படி தான் செய்யுது. ஒரு நாய் இன்னொரு நாய் பார்த்து பைப்பில் என்ன பண்ணுதுன்னா, பல்ல தூக்கி அடி காட்டும், சிறு தூக்கின்னு அது மஷின் நிற்கும். 2 போகும். யார் கொஞ்சம் வீரியமாக கத்துறாங்களோ அவங்கள பார்த்து ஒன்று ஓட்டுறோம். அப்போ ரொம்ப நேரமாக கத்தணும், அப்படி தானே? இல்லை ரொம்ப நேரம் பேசணும், இல்லை தாக்கணும். என்ன பண்ணால்
தாக்கணும். சம்மந்தம் இல்லாத நாய் 3வது நாய் இப்போ உள்ள போது சண்டை போடும் பார்த்துக்கிறீங்களா? இந்த நாய் எந்த நாயை கடிக்குதுன்னு ஆரம்பிச்சுக்கோங்க. 2 நாய் சண்டை போட்டுருக்கோம். 3வது நாய் உள்ளே போவோம். 3வது நாய் எந்த நாயை கடிக்குதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிடும். 3 பிஸின்னு இருக்கும். இதில் 4வது நாய் வேறு உள்ளே போயிடும். பார்த்துக்கிறீங்களா இந்த மாதிரி கும்பலாக? இந்த பறவைங்கள்லாம் இருக்குது இல்லை, தவிட்டு புறான்னு ஒன்று இருக்கும். திடீர்னு சண்டை போடும். மைனாலாம் பார்த்துக்கிறீங்களா? திடீர்னு யானை சண்டை போடுறதுனே தெரியாது, ஏதோ பிரச்சனை போடுது அதுங்களுக்குள்ளே. உடனே எல்லாம் சேர்ந்து அடிச்சுக்கும். பார்த்துக்கிறீங்களா? மனுஷன் 5வது அறிவு தாண்டி 6வது அறிவு வந்து போயிட்டு ஒன்றாவாகல. மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கே தெரியவில்லை. இது உன் இடம், இது வரைக்கும் நீ வாழ்ந்துக்க. இது என் இடம், இது வரைக்கும் நான் வாழ்ந்துக்க சொல்ல முடியல. ஏன்னா என் தேவை அந்த இடத்துல இருக்குது. ஒரு நல்ல ஊற்றுள்ள ஒரு இடம், தண்ணி அங்கே சுரக்குது, அங்கே ஒருத்தர் வீடு கட்டின்னு வாழ்ந்துன்னு இந்த இடம் எந்துன்ட்டார்னா எனக்கு தண்ணி வேணுமா? என்ன பண்ணுவேன்? நான் வருவேன். அவர் விடுற வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை, வந்து குச்சிக்கோன்ட்டு. அவர் விடாத போதே தாக்குவேன். கரெக்ட் தானே? இப்போ தாக்குதல் சரியா தப்பா? எனக்கு தாகம் எடுக்குது, தண்ணி அங்கே இருக்குது. எனக்கு என்ன எடுக்குது? தாகம் எடுக்குது, தண்ணி அங்கே இருக்குது. நான் குடிக்க வரணுமா வரக்கூடாதா? அவர் உண்ணணுமா விடக்கூடாது? உண்ணும். ஏன் இல்லையே? நான் என் வீட்டாண்ட தானே. மழை அங்கே பெய்யுது, குளம் ரொம்பிச்சு. மழை அங்கே பெய்யுது, குளம் ஒரு கொக்கு வருது, ஒரு நாய் வருது, ஒரு பூனை வருது, அந்த குளத்தில் எல்லாம் குடிச்சிட்டு போகுது. நான் போய் குடிக்க முடியல. சரியா தப்பா? வன்முறையை கையாளணுமா ஆடக்கூடாதா? சண்டை என்னமோ நியாயமாக, அழகாக, உண்மையாக, சரியாக, நேர்மையாக தான் ஆரம்பிச்சுது. கேட்கலாம், அப்படி தானே? இல்லை தண்ணியை மழையை வர வைக்க இருவனத்தில் இன்னும் கேட்டால் குத்துருவார் நினைக்கிறீங்க? எல்லாம் எல்லாருக்கும் ஒரு மரம் தான் வெட்டி சாப்பிடுங்கன்னு தான் சொல்லுவார். அப்படி தானே? எல்லாருக்குமா அந்த தண்ணி அவருக்கு மட்டுமா? அந்த சுனை, அந்த அருவி, அந்த ஊற்று, அந்த கிணறு எல்லாருக்குமா ஒருத்தருக்கா? எல்லாருக்குன்னா ஏன் வீட்டு நேரத்தில் தானே இருக்குது. இது நான் வாங்கின நேரத்தில் இருக்குது, இனியே வந்து எல்லாருக்குன்ற எப்படி? அது கடவுள் என்ன ஆசீர்வதிச்சுக்கிறாரு, அது எனக்கு கிடச்சிருக்குது, நான் கொடுக்குமா உங்களுக்கு கேட்டேன்னு சொன்னால்? கடவுள் என்ன ஆசீர்வதிச்சுக்கிறாரு? எனக்கு துப்பாக்கி செய்ய குத்துக்கிறாரு, டும்முன்னு சுட்டு போயிடும். ஏன் அவனை சுனை குத்த கடவுள் இவனுக்கு நான் குத்துக்கிறாரு, துப்பாக்கி குத்துக்கிறாரு. 2 பேரும் யார் பேரில் தான்? கடவுளின் பேரில் தான். 2 பேருமே எதனால் சண்டை போட்டுக்கிறானுங்க? இவனும் என்ன தான் சொல்கிறான்? இந்த பைபிள் ஆரம்ப காலத்துலேயே 2 பேரும் பார்த்தாங்களாம். ஒருத்தன் விவசாயம், ஒருத்தன் வந்து ஆடு மாடு மேய்க்கிறோன்னா. அவனுக்குள்ளவே 2 பேருக்குமே சண்டை. ஒருத்தன் சாவ வச்சிட்டானாமா. அதனால் அவன் பழி வாங்குறதுக்காக சுற்றினுக்குதாம்மா. அவன் பேர் காயினோ ஏதோ பேர், ஆபேல் காயின் ஏதோ பேர்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் சொன்னால் நமக்கு தப்பாக போயிடும். கெட்ட வார்த்தை 2 வார்த்தைன்னு வச்சிங்களேன். ஆமாம், அந்த காலத்தில் பேர்லாம் வச்சுக்கிறாங்க. முதலாளுக்கு பேர் அவர் வச்சுக்கிறாரு, அவர் பெற்ற பிள்ளைங்களையும் இவர் வச்சுக்கிறாரு. என்னவோ பேர் வச்சுலாம் கூப்பிட்டுக்கிறாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் மண்ணாங்கட்டி மண்ணுங்கிறானுங்க நம்ம ஊரில். இருட்டு அமாவாசைன்ட்டு என்னமோ அந்த காலத்துலேயே அவங்களுக்கெல்லாம் பேர் வச்சுக்கிறாங்க. நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஆமாம் அதே பிரச்சனை போனால் அடிமைங்க இருந்தாங்க, எனக்கு ஒரு 100 அடிமை இருந்தாங்க. அவனுக்கு எங்கேருந்து அடிமைங்க எங்கேருந்து போந்தாங்கன்னு தெரில. கடவுள் ஆதாம் அவர் பச்சாரு கற்று, அந்த அடிமையில் யார் பச்சாங்க? இதெல்லாம் கேட்கக்கூடாது. ட்ரெஸ்ஸுன்னா குத்தாரு, கேட்கக்கூடாது. அடிமையில் யார் வச்சாங்க? இவன் என்ன செய்யறான்? மதத்துக்கு துவேஷம் பண்ணுறான். அது கொஞ்சம் சிந்திக்கவே கூடாது. இல்லை எனக்கு அறிவெல்லாம் அடகு வச்சிட்டேன் சாமி, என்னை விட்டுருங்க. என் அறிவு கேட்குது, ஆனால் அடகு வச்சிடணும். வன்முறை வெறியாட்டங்கள் நடக்கிறதுக்கு காரணம் பல காரணம் சொன்னுக்கிறோம். என்ன சொன்னுக்கிறோம்? இல்லை நியாயப்படுத்த முடியுமா? யார் ஏன்னா சுனை எனக்கு சொந்தம்னு சொல்கிற உன்னையோ, சுனையில் இருக்கிற தண்ணி நானும் குடிப்பேன்னு சொல்கிற உன்னையோ, நீங்கள் யார் பக்கம் போக போகிறீங்க? இவனுக்கு தாகம், ஆனால் இடம் வந்து இப்போ குடிக்கலாமா, வன்முறை கையாளலாமா, ஆளக்கூடாதா? நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் தாகமாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அப்போ நல்லவங்களாக இருந்தால் அவனும் மனுஷன் வந்துக்கிறான் வாழணும்னு தண்ணி நானே என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். பகுத்துண்டு பல்லுயிர் 9 நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம். எந்த நூல், எந்த புக்கு, எந்த கதை, எந்த இதிகாசம், எந்த புராணம், எந்த மத நூல்கள் எது வேணால் இருந்துன்னு போட்டோம். எது சரி அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த நிறுத்துறாரு. எது இது பகிர்ந்து விட்டு எல்லாரும் வாழணும்னு நினைக்கிறது.
ஒரு குளம் எல்லாருக்கும் சொந்தம், ஒரு மழை எல்லாருக்கும் சொந்தம், ஒரு பூமி எல்லாருக்கும் சொந்தம். பூமி எனக்கு மட்டும் சொந்தம் போது தான் பிரச்சனை. பூமி எனக்கு மட்டும் சொந்தம் போது மட்டும்தான் பிரச்சனை. இல்லைன்னா என்ன இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை. அப்போது வன்முறை இவருது அவருதா, எந்துன்னு சொன்னவருது வன்முறையானவரா, துப்பாக்கி எடுத்துன்னு போனவர் வன்முறையானவரா? ஆனால் பார்க்குறவங்களுக்கு எது கஷ்டமாக தெரியுது? ஏன் என்ன இருந்தாலும் அந்த மனுஷனை வச்சிருக்கேன் யார் இது? கேட்டால் குத்துருப்பான் தானே. கேட்டால் குடிக்கலையே சாமி. கேட்டால் குத்துருந்தா நான் ஏன் துப்பாக்கி எடுத்து சுட போகிறேன்? கேட்டால் என்ன பண்ணல, எனக்கு கொடுக்கலையே. கொடுத்தா எனக்கு பிரச்சனையா? கொடுக்கலையே. சரி, அவன் ஏன் கொடுக்கணும்? நீ நல்லா இருக்கிறதுக்கு, நீ தாகத்தை தீர்த்துக்கு அவன் ஏன் கொடுக்கணும்? அது அவன் இடமாச்சே. இப்போ நம்ம எந்த பக்கம் நிற்கலாம்? உங்களை யாருன்னா முடிவுக்கு வர முடியுதா எதனா ஒரு பக்கம் நிற்கலான்ட்டு? நீங்கள் எந்த ஆளோ அதை பொறுத்து மாறுது. நீங்கள் தாகத்தோடு இருக்கிறவராக இருந்தால் துப்பாக்கி பக்கம் போயிடுவீங்க. தண்ணியோடு இருக்கிற ஆளாக இருந்தால் என்ன பண்ணிடுவீங்க? அப்போ நீங்கள் உரிமையாளரா அல்லது தாகம் உள்ளவரா? இதை பொறுத்துன்னா அது ஒரு இடத்துல ஒரு ஊரில் ஒரு ஆளுக்கு ஒருத்தர் வாழ்ந்துனுக்குறாங்க. தாகமாக இருக்கிறவங்க ஒரு பக்கம், தாகம் இல்லாத ஒரு பக்கம், தேவை இருக்கிற ஒரு பக்கம், தேவையில்லாத ஒரு பக்கம். அப்படி தானே? அப்படி தானே? பக்கத்து திருநாய் இந்த திருநாய் வந்து என்ன பண்ணாது கூடாது. மனுஷன் ரொம்ப மோசமானவன். ஆனால் நம்ம ஐயா என்ன பண்ணிடுறாரு, அன்றைக்கே ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லிட்டார். என்ன பகுத்து உண்டு வாழுங்க. அதுதான் என்னது, நீ என்ன வேணா சிந்திச்சு, எவ்வளோ வேணா கதை சொல்லி, எவ்வளோ வேணா பேசி, என்ன வேணா பண்ணு. ஆனால் என்ன செஞ்சாகணும்? நீ வாழ்க்கை எப்படி தான் இருக்குது, இன்னொருத்தரை கூட பகிர்ந்துக்கிற மாதிரி தான் இருக்குது. எந்துன்னு என்ன பண்ண முடியாது. ஒரு நாள் நான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன். என்றைக்கோ சாவ போகிறான், இன்றைக்கி சாப்பிட்டுன்றான். சொல்கிறவன் என்ன சொல்கிறான்? என்றைக்கோ எப்போ எப்படி என்ன பண்ண போகிறான், அவன் சாவ போகிறான். அதனால் என்ன பண்ணிட்டான், சாப்பிட்டு. ஆனால் எனக்கு என்ன வேணும் இப்போ? எனக்கு இப்போ வாழ்க்கை வேணும். நீ என்னத்தாண்டா எதிர்பார்க்குற? நான் அதை கொடுக்க தயாராகிறேன். அதுக்கு நான் அது மாதிரி எதிர்பார்த்துனே தான் நான் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாதுன்றான் இவன். கொடுக்குற பொருள் ஒர்த்து இல்லை. கொடுக்குற பொருள் ஒர்த்தே இல்லை. பானை கொடுக்குறேன்ற நீ எனக்கு கிணறுல வந்துனே இருக்குது. நான் ஏன் பானையில் தண்ணி பிடிச்சி வைக்கணும்? நான் ஏன் பானையில் தண்ணி பிடிச்சி? எனக்கு என்ன வேணாம், பானைலாம் வேணாம். உன் பானை எனக்கு தேவையில்லை, நான் தண்ணி கொடுக்க மாட்டேன்றான். இல்லைப்பா, 4 பானை உனக்கு கொடுக்குறேன், எனக்கு ஒரு 2 பானை தண்ணி கொடு. நான் ஏன்டா பிடிச்சி வைக்கணும்? எனக்கு என்ன ஆகுது, எப்போவுமே ஊற்றினே இருக்குதுன்றான் அவன். நான் என்னால் முடிஞ்சது தான் கொடுக்குறேன். என்ன பண்ண, எனக்கு கொஞ்சமும் கொடுக்கல, இல்லை கொடுக்க மாட்டேன். இப்போ பழகிட்டான், மிரட்டினா கொடுப்பான்ட்டு. எனக்கு தேவை இருந்தோ இல்லை, யார் வேணா என்ன பண்ணுவேன், நான் போயிட்டு துப்பாக்கி எடுத்து போய் வச்சே கொடு. எனக்கு தேவையில்லை ஆனால் கூட என்ன பண்ணுவேன், நான் யார் மிரள்றாங்களோ, யாரை ஏமாற்ற முடியுமோ, யார் துப்பாக்கி போயிடுவாங்களோ அவங்கள வச்சு என்ன பண்ணுகிறேன். நான் 2 பக்கமும் தப்பு நடந்துங்குது இந்த உலகம் முழுசும். இவனா பகிர்ந்துக்கிறதுக்கு சரியில்லை, கேட்குறவனும் என்ன பண்ணல சரி, 2 சரியில்லை. அதை எப்போ கச்சேரி என்ன ஆகும்? அப்போ இந்த உலகம் ஏதோ ஒரு முடிவுக்கு வரணும். இந்த உலகம் ஏதோ ஒரு முடிவுக்கு வரணும். தோன்றின மறையும், தோன்றின மறையும். ஒரு முடிவுக்கு வந்தாகணும். வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வரும். வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வரும். நமக்கெல்லாம் இறுதியாக ஒன்று வச்சுக்கிறார் கடவுள். ஒரு நாள் நம்ம என்ன இருக்க மாட்டான், இருக்க மாட்டோம். ஏன் அதை வச்சுக்கிறாரு? ஏன் ஒரு முடிவை, மரணத்தை கடவுள் வச்சுக்குது? கடவுள் படைச்சாரெலாம் நம்ம படிச்சுன்னுக்கிறோம். ஏன் சாவை வச்சார்? சாவாமல் இருக்கிற மாதிரி வச்சிட வேண்டியது தானே. ஒரு பாறை அப்படியே இருக்குது, ஒரு மண் அப்படியே இருக்குது, இல்லை ஒரு தண்ணியை நம்ம தான் குடிச்சு காலி பண்ணோம், ஆனால் அது அப்படியே தான் இருக்குது. கடல் அப்படியே தான் இருக்குது, ஆவியாகி மழை பெஞ்சு திரும்ப என்ன ஆகுது, இதெல்லாம் அப்படியே இருக்குது. மனுஷங்களும் அப்படியே இருக்க வேண்டியது தானே, அப்படியே இருக்க வேண்டியது தானே. உண்டான உயிராயிடுச்சு நடக்குது போகுதுன்னா எறும்பு செத்து போகுது, இதெல்லாம் உயிரினமும். காக்கா செத்து போகுது, மான் செத்து போகுது, மாடு செத்து போகுது, ஆடு செத்து போகுது, இதெல்லாம் என்ன ஆகுது? ஏன் முடிவுக்கு வருது? இதெல்லாம் அப்படியே இருக்க வேண்டியது தானே. மாடு, ஒரு மாடு செத்துச்சா, எல்லா மாடும் செத்துச்சா? மாட்டில் சில மாடு வயசாகி சில மாடு சாகுது, புதுசாக இன்னொரு மாடு உருவாகுது. இது என்ன ஆகினே இருக்குது, ஜென்ரேஷனே மாறினே இருக்குது, ஜென்ரேட் ஆகினே இருக்குது.
ஒரு பக்கம் டிஸ்ட்ராய் ஆகினே இருக்குது. டிஸ்ட்ராய் இல்லாமல் மொத்தமாக டோட்டல் டிஸ்ட்ராய்னா ஆகலை. டோட்டல் டிஸ்ட்ராய்னு ஒன்றும் ஆகலை. அவ்வளோ மொத்தமாக இல்லை ஆயிடுச்சே ஆகலை. அப்போ பாதுகாப்பு கருதி ஒரு பக்கம் நந்துனே இருக்குது. ப்ராசஸ் அண்டர் ப்ராசஸ் நந்துனே இருக்குது. புள்ள இப்போ ஒருத்தர் பிறகுறாரு, பெருசாக ஆகுறாரு, சாகுறாரு, அவருக்கு புள்ள பொறுகுது, அது இன்னொன்று பொறுகுது, அது பொறுகுது, ஒன்று போயின்னுக்குது, ஒன்று வந்துனுக்குது. இது என்ன பண்ணுறது? சைக்கிளிங் ஆகினே இருக்குது. ரீசைக்கிளிங் ஆகுதா இல்லை இது ஒன்று முடிஞ்சு போதா நமக்கு தெரியாது. இல்லை சில பேர் ரீசைக்கிளிங் ஆகினுக்குது, திரும்ப திரும்ப போகிறோம். இப்படிலாம் ஒருத்தர் சொல்கிறாரு, ஒருத்தர் இப்படி சொல்கிறாரு. இப்போ இந்த போர்க்களங்கள் நடக்கிறதுக்கு காரணம் அன்றைக்கி திருந்தணும், எதிராளி மாற்றணும். என் தேவையை தராத போது நான் என்ன பண்ணுவேன்? நான் ஏன்னா எனக்கு தேவையானது எங்கே இருக்குது? உன் வீட்டில் தான் இருக்குது. அதனால் நீயா கொடுத்துட்டா பிரச்சனை. நீயே எடுத்தா சண்டை, நான் எடுத்தா சமாதானன்ற மாதிரி. சமாதானம் சண்டைன்றது யாருது? நீ அடிக்கிறியா நான் அடிக்கிறியான்றதை பொத்துலாம் ஆகி இப்போ சண்டை போட்டுனுக்குறாங்க. உச்சக்கட்டத்துக்கு போயின்னுக்குது. சண்டை நடக்கும், ஒரு முடிவுக்கு வரும். யார் ஜெயிப்பா? யார் இதில் வெற்றி பெறுவார்? கடைசி வரைக்கும் நான் தரமாட்டேன்ற வெற்றி பெறுவார், செத்து போயிடுவார். ஏன்? சோர்ஸ் யாருது? நேச்சர். இது சொந்தம்னு சொல்கிறவருக்குன்னா இல்லை, இது உரிமை இல்லை. ஆனால் அவர் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இன்னொருத்தர் என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல அவருக்கு உரிமை இல்லை. நானும் உன்னை கொண்டாடிக்கலாம், உரிமை கொண்டாடலாம், தண்ணி குடிக்கலாம், எல்லாம் செய்யலாம், எனக்கு அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னொருத்தர் குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை எனக்கு இல்லை. ஏன்? அது எனக்காக மட்டும் செய்யப்பட்டது இல்லை. தண்ணி எனக்காக மட்டும் செய்யப்பட்டதா? இல்லை. பூமி எனக்காக மட்டும் செய்யப்பட்டதா? இல்லை. எல்லோரும் வாழ்கிறது தானே, எல்லாருக்கும் இருக்குது தானே. இதை புரிஞ்சுக்கணுன்றார் வள்ளுவர். புரிஞ்சுனா என்ன ஆகுது? எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கண்டிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. எங்கே சோர்ஸ் இருக்குதோ அவங்க ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை, ஒரு கலாச்சார ரீதியான ஒரு உலகத்தை உருவாக்கி வச்சுக்கிறான். அந்த கலாச்சாரத்தையே தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது. ஏன் அது தப்பா? இது கடவுள் ஒன்று, ஓரிரை கொள்கை தப்பா? கிடையாது. ஏன்? பிலீவிங் சிஸ்டம் தான் பிரச்சனை. ரெண்டு பேருமே தெளிவாகணும். உனக்கும் கடவுள் எனக்கும் கடவுள் ஒன்று தான். சோர்ஸ் என்கிட்ட தானே உங்ககிட்ட எடுத்துக்கலாம். நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம்? மியூச்சுவலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றிக்கலாம். அந்த மாதிரி மாறினது தான் துபாயெலாம். நிறைய பேர் போய் அங்கே போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். யார் வேணால் அங்கே என்ன பண்ணிக்கலாம்? கம்பெனியை வச்சுக்கலாம். நீங்கள் உங்கள் நாலேஜை என்கிட்ட கொடுங்க, நான் என்னோடய சோர்ஸை உனக்கு கொடுக்குறேன். நம்ம ரெண்டு பேர் என்ன பண்ணிக்கலாம்? ஷேர் பண்ணிக்கலான்ட்டு வேறு மாதிரி ஆயிடுச்சு அந்த நாடு. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே எல்லா விதமான மனிதர்களும் வருவாங்க போவாங்க. சாராயம் கூட அங்கே வந்து தடை செய்யப்பட்டது இல்லை. துபாயில் மாறிச்சு. அது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஆனால் சில பேர் அப்படி இல்லை, சோர்ஸ் என்கிட்ட இருக்குது, நான் என்ன பண்ண மாட்டேன். உண்மை கூட தான். நீ எந்த ஒரு பானை எனக்கு தேவையில்லைன்றதெல்லாம் உண்மை தான். ஆனால் என்ன இல்லை, அப்படி போகாது. அப்போ போர் முடிவுக்கு வருமானா? போர் முடிவுக்கு வராது, மனிதன் முடிவுக்கு வராது வரைக்கும். எதனா ரெண்டு பேரும் என்ன ஆகுனா முடிவுக்கு எப்படி தான் வரப்போகிறாங்க? செத்து வரணுமா, புரிஞ்சுன்னு வரலாமா? இங்கே தான். நான் செத்தாலும் செத்துருவேன், ஆனால் என் கொள்கையை என்ன பண்ண மாட்டேன், நான் விட மாட்டேன். ஏன்? அவ்வளோ பற்று எனக்கு. நான் மரணத்தை நோக்கி தான் நகர்ந்துன்னுக்கிறேன். நான் எதை சந்திக்க தயார்? சாவை சந்திக்க தயார். ஆனால் நான் என்ன பண்ண முடியாது, என்னுடைய கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. ஆனால் நாட்கள் காலம்னா நினைக்குதுன்னா, காலம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் மாற்றினே இருக்குது. அன்றைக்கி எந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? காட்டுவாசி மாதிரி ஒருத்தர் இருந்தார். காட்டுவாசியை குளிரில் என்ன பண்ணுவார்? போத்திப்பார். ஏன் போத்தினார்? ஏன் குகைக்குள்ளே போய் ஒழிஞ்சார்? அப்போது அவருக்கு தெரியுது தோல் போதுமானது இல்லை. தோல் போதுமானது போது துணி போட்டுக்கோ, தோல் போதுமானது என்ன பண்ணிக்கலாம்? வேர்க்கும் போது போர்வையை குளிரும் போது போர்வையை போத்திக்கோ. வாய்ப்பு இருக்குது தானே. அப்போ எனக்கு எப்போ தேவையோ எப்படி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? நான் மாறிக்கலாம். மாறவே கூடாதுன்னு சொல்கிறேன், அவனும் மாறணும். இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறேன், அவனும் மாறணும். நானும் என்ன பண்ணா, எனக்கு தேவைன்னு பொருட்டு அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவலாக புரிஞ்சிக்கினால் வழி என்ன ஆகாதீங்க, போருக்கு ஒரு முடிவுக்கு வராது. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கணுன்னா என்ன செய்யுது? என்ன யாருன்னா புரிய வச்சா புரிஞ்சுப்பாங்க. ஒருத்தரும் எங்கள் சண்டைலாம் போட்டுருங்க, இதுன்னு விட்டுட்டு என்ன பண்ணுங்கள் போங்க, எதுக்கு உங்களை நிலைநாட்டுறதுக்கு பார்க்குறீங்கன்னு. ஒவ்வொரு தனிநபருக்குமே தன்னை நிலைநாட்டுறதுல வெறியாகிறான்னு சொன்னால் ஒரு கூட்டம் என்ன ஆகும்? அவங்கள நிலைநாட்டுறதுக்கு பார்க்குறாங்க.
யாரோ ஒருத்தர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு, எல்லாம் நல்லா இருக்கணும்ன்ட்டு. கட்சியில் சேருவாங்க, வளருவோம் அந்த கட்சியை. ஏன் வளரல? நல்ல கண்ணுன்னு ஒருத்தர் இருந்தார், ஜெயிச்சார், அரசியல் பிரமுகர் ஆனார், ரொம்ப நல்லவருன்னு எல்லாம் தான் சொல்கிறாங்க. நல்லவர் இல்லைன்னு யாருன்னா சொல்லுவாங்க அவரை? இல்லை, இருக்கும்போது கூட சொல்லுவாங்க நல்லவருன்ட்டு. விருந்தெல்லாம் கொடுத்தாங்களே. அவர் கட்சியில் மாற்றிடுவாங்க, அவர் கட்சிக்கு போய் சேர்ந்துருவாங்க. ஜீவான்னு ஒருத்தர் இருந்தார், செஞ்சிருவார். காமராஜர்னு ஒருத்தர் தோத்துட்டாரா இல்லையா? காமராஜர் எலெக்ஷனில் தோத்துட்டாரா இல்லையா? நாங்கள் இத்தனை நாள் எருமாடை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருந்தோம், இப்போ எருமையே அனுப்பிச்சிட்டோன்றாங்க. ஆனால் இப்போ கரும வீரர் காமராஜர் ஆகிட்டார். அப்போ என்ன சொன்னாங்க? கறி அனுப்பிச்சிருந்தோம், இப்போ என்ன அனுப்பிச்சிங்கண்ணா? எருமையாக அனுப்பிச்சிக்கிறோம். வெளிநாட்டுகளுக்கு கறி அனுப்பிச்சிருந்தாங்களாம், இப்போ யார் அனுப்பிச்சிக்கிறாங்களாம்? அப்படிலாம் விமர்சிச்சுக்கிறாங்க அவரை. இப்போ அவர் என்ன ஆகிட்டார்? இருக்கும்போது திருட முள்ள மாதிரி ஏமாத்துறான்னு சொல்லிவிட்டு அவன் போட்டோ வர வச்சுக்கின்னு, அவன் பின்னாடி இவன் போட்டோ வச்சுன்னு, இவன் பின்னாடி அவன் வச்சுன்னு, ஒன்றே குலமும் கடவுள் இல்லைன்றதும் ஒன்றா? ஒன்றே குலம் ஒருவனே தெய்வமும் கடவுள் இல்லைன்றதும் ஒன்றா? அப்போது காலங்கள் மாறுது, காட்சிகள் மாறுது, ஆளுங்கள்லாம் மாறுறாங்க. இயற்கையாக பார்த்து மாறினா தான் மனிதன் என்ன ஆகுறான்? மாறுறான். அதர்வைஸ் மனிதனாகவே அந்த மனிதர்கள்லாம் இல்லாமல் போயிட்டாங்க, அதனால தான் இல்லாமல் போச்சு. அப்படி தானே? ஜாதி ஒழிஞ்சதுக்கு காரணம் புரிஞ்சிக்கினா இல்லை ஜாதியை வச்சுருந்தவன் செத்துதுனா இல்லையா? அந்த மனிதர்கள்லாம் செத்துட்டானுங்க. இல்லைன்னா இருக்கா? ஆச்சாரம் பார்க்குற மனிதன் இன்றைக்கி வாழ முடியும் இங்கே இந்த உலகத்தில்? யாருன்னா ஒருத்தர் ஆச்சாரம்லாம் பார்க்குறாரு, அவர் வாழ முடியும் இந்த உலகத்தில்? ஏன்? காரணம் என்ன? காலச்சூழல் மாற்றிருக்குது. புக்கோ சித்தாந்தமோ அறிவாளியோ எந்த ஒரு தனிநபரெல்லாம் மாற்றலை. காலச்சூழலே எப்படி ஆயிடுச்சு? மாறிச்சு. எல்லாம் பேண்ட் சட்டை போட்டுனுக்கிறான். இதில் யாரை பார்த்து என்ன ஜாதின்னு சொல்லுவான்? சட்டை போடாமல், குடி போடாமல், செருப்பு போடாமல் இருந்தானா தான் நீ ஜாதி சொல்ல முடியும். எல்லாம் என்ன எடுத்துக்கிறாங்க? எல்லோரும் சேரில் உட்காந்துக்கிறீங்க, உங்களை பார்த்து ஜாதி சொல்ல முடியும்? இப்போ நானே என்ன பண்ணிக்கிறேன்னாக்கா, இந்த ஜாதியெல்லாம் அந்த ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுக்கிறேன்னு வச்சுக்குவோம். பார்த்த உடனே சொல்கிறாங்க, இப்போ நாக்கேரில் 4 பேர் இருக்கிறாங்க, செட்டியாரில் 3 பேர் இருக்கிறாங்க, பறையூரில் 2 பேர் இருக்கிறாங்க சொல்லுவாங்க. கரெக்டா? எப்பா சேரில் ஸ்டிக்கர் ஒட்டினா ஆவான்? இப்போ இங்கே பாருங்கள், 2 இது உபதேசம் பெற்றவர்கள், உபதேசம் பெறாதவங்களும் 2 தான் என்ன ஆவான்? அப்போ இந்த பக்கம் உபதேசம் வாங்கினவங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, உபதேசம் வாங்காதவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க. தெரியும், இப்போ எடுத்துட்டோம் நம்ம அதை. ஆனால் வச்சுருந்தோம். வேறுபத்தி காமிச்சா தான் தெரியும். இல்லைனா எது வேறுபத்தி காட்டுதோ அதை எடுத்துட்டா உலகம் ஒன்றுன்னு ஆயிடுச்சேனா? இந்த உலகம் முழுசும் ஒன்று, சுனையோ இல்லது எதுவோ இயற்கையின் சோர்ஸ் எல்லாருக்குமானதுன்னு ஆயிடுச்சானா சண்டை வரான்? சண்டை வருமா? சண்டைக்கு காரணம் என்ன? வேறுபட்டு. இதுதான். ஏன் வேறுபட்டுக்கிறோம்? ஏன் ஒன்றா ஆகக்கூடாது? ஒன்றா ஆகணுன்னா நீ என்ன ஒத்துக்கன்றான், ஒருத்தனும். இதான் பிரச்சனை. ஒன்றா ஆகணுன்னா என்ன ஆகணுன்னா யாரை ஒத்துக்குண்ணா? நான் சொல்கிறது தான் சரி, அப்படி தான் நீ ஒன்றா ஆகணும். அங்கே தான் என்ன ஆகுது? இல்லை நீ சரி நான் சரி இருக்கட்டும், உன் கலாச்சாரம் உனக்கு என் கலாச்சாரம் கணக்கு, ஆனால் இந்த உலகம் ஒன்று தான் எல்லாருக்குமானதுன்னு சொன்னால் யார் சுட்ட ரொட்டியை நம்ம சாப்பிட்றோம்? யார் ரொட்டி சுட்டால் சாப்பிட்றோம்? துப்பாக்கியே ஒருத்தன் கண்டுபிடிச்சான், யார் வாங்கலாம்? யார் ஒன்றா வாங்கலாம்? இல்லைனா அந்த துப்பாக்கி பேட்டர்னை பார்த்து நீங்களும் கூட என்ன பண்ணிக்கலாம்? செஞ்சுக்கலாம். கண்டுபிடிச்சி என்ன ஆகுது? முடியாது, எந்தன்னு வச்சுக்க முடியாது. வாங்கி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஒரு சப்பாத்தி உங்களுக்கு தெரிஞ்சு சொல்ல தேவை இருக்கலாம், நீங்கள் மாவு போட்டு பேசி தட்டி எடுத்துட்டிங்கன்னா என்ன பண்ண போகிறீங்க? ஒன்று அவரே சொல்லலாம், இல்லை நீங்கள் ரிவைண்ட் பண்ணி இல்லை திருதனமாக பார்த்து என்ன பண்ணிடலாம், நீங்கள் ஒன்றை கண்டுபிடிச்சி செஞ்சிடலாம். இப்போ உலகம் ஒன்றா ஆகணும். உலகம் ஒன்றா ஆகிறதுக்காக போகிறா இல்லை உலகம் பலவாகிறதுக்காக போகிறா? போர் எதுக்கு நடக்குது? இப்போது இந்த போர் எதுக்கு நடக்குது? மகாபாரத போர் எதுக்கு நடந்தது? திருடம் முளை மாதிரிலாம் அழிஞ்சிட்டு ஒன்றா இருத்துக்கா, இல்லை ஜாதி பற்றோடு இருந்து தனித்தனியாக ஆகிறதுக்கா? கிருஷ்ண பரமாத்மாவோட வேலை என்ன? மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா என்ன செஞ்சார்? அவர் 5 பேர் வாழ வச்சுட்டு போனாரா, 100 பேரை வாழ வச்சுட்டு போனாரா, இல்லை 105 பேரை சாவ வச்சுட்டு போனாரா? சரியா பச்சிங்களா புக்கை?
5 பேர் பக்கம் இருந்தார். யார்? கிருஷ்ண பரமாத்மா. 5 பேரும் உயிராக இருந்தாங்களா? வாழ வச்சாரா? வம்சமே இல்லாமல் ஆக்கிட்டு போயிட்டுக்கிறாரு. வாரிசுகளே இல்லை இந்த 5 பேர் பக்கம். அந்த பக்கம்னாச்சும் எதனா தப்பிச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 100 பேரில் எவனோ ஒருத்தன் தப்பிச்சிருப்பான். தெரியுமா? பச்சிங்களா புக்கை? வியாசர் என்ன சொன்னார் புரிஞ்சிச்சா? காலகாலமாக நடக்கிற சண்டை எதுக்காக? சண்டைக்கு அப்புறமா என்ன நடக்குது? முதல் உலகப் போருக்கு பின்னாடி என்ன நடந்தது? 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி என்ன நடந்தது? 3வது உலகப் போர் நடந்தால் அதுக்கு பின்னாடி என்ன நடக்கும்? யோசிச்சிங்களா? எப்போனா கேட்டாங்களா யாருன்னா? போர் நடக்குது, இலுமினாட்டிங்க பண்ணுறாங்க, இவங்க தான் சண்டை போட வைக்கிறாங்க, இப்படிலாம் பின்னாடி பேசிக்கிறாங்க. என்ன நடந்தது? என்ன நடக்கும்? சோசி எல்லாருக்கும்னு ஆகிடுமா? இல்லை ஒருத்தருக்குன்னு ஆகிடுமா? எல்லாரும் பெறணும்னு நடக்குமா? ஒருத்தருக்குன்னு மாறுமா? எனக்கு தெரியல. உங்கள் கையில் தான் விட்றேன். நான் பிரச்சனையை உங்ககிட்டே கொடுக்குறேன். போர் இல்லாத உலகம் நடக்குன்னா பங்கிட தயாராகிடணும். என்ன பண்ணால் தான் போர் நடக்காது? பங்கு போட்டால் போர் நடக்காது. அண்ணன் தங்கச்சிக்கு சண்டை, முட்டை வெட்டி குத்துட்டா சண்டை நடக்குது. எப்போ சண்டை நடக்குது? ஒருத்தருக்கு தான்ண்ணா. 2 பேருக்குண்ணா. எனக்கு 2 தோல் இருக்குது, நான் 2 பக்கம் உட்கார வச்சுப்பேன்னா குழந்தைங்கிட்டன்னா இல்லை, பிரச்சனை இல்லை. முட்டை வெட்டி குத்தா பிரச்சனை இல்லை. இதுவும் பெட்டு, நீ பார்த்துக்க, உனக்கு ஒரு பெட்டுன்னா அவன் மட்டும் பெட்டில் போட்டுப்பான், நான் தரல படுக்கணுமான்னு பார்த்தா என்ன ஆகுது? பிரச்சனை. அப்போ பொருளாதார வளர்ச்சி அந்த வீட்டில் என்ன ஆகுறது இல்லை? ஏன் சண்டை வர்றதில்லை? அவங்க வீட்டில் முட்டை 10 இருக்குது, சண்டை இல்லை. பெட்டு 2 இருக்குது, சண்டை இல்லை. ரூம் 3 இருக்குது, சண்டை இல்லை. சண்டைக்கு காரணம் என்ன? ஏழ்மை. தேவையானது இல்லை. எனக்கு தேவையானது அங்கே எனக்கு இல்லை. தேவையானது இருந்தாலும் சண்டை போடுறதுன்னு, வீம்புக்கு சண்டை போடுறதுன்னு ஒன்று இருக்குது, தேவைக்கு சண்டை போடுறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம வந்து நீதிபதியாகி இவங்க பக்கமாக அவங்க பக்கமாக ஏன் சேர முடியாது? நமக்கு பிரச்சனையே இல்லையே. நமக்கு என்ன பிரச்சனையா? நம்ம யார் பக்கம்னா சேர முடியுமா? அவசியம் இல்லை. எதுக்கு? நமக்கு சண்டை வேணாம். யார் ஒன்றா? யார்? நான் பகிர்ந்து கொடுக்க தயாராகிட்டேன், நான் இல்லை நீங்கள். அப்போ அவங்களுக்கு சண்டை வரும். சண்டை யாருக்கு வரும்? தராதவனுக்கும் தாகம் இருக்கிறவனுக்கும் தான். தர தயாரானவனுக்கும். தாகம் இல்லை, என்னாலேயே தண்ணி மூண்டு குடிக்கிறவனுக்குன்னா ஆகாது. 2 பேருக்கு சண்டை வராது. அப்போ 3வது உலகப் போர் வந்தாலும் யாருக்கு தான் சண்டை வரப்போகுது? யாருக்கு பிரச்சனையும் அவங்களுக்கு தான், இல்லாதவங்களுக்கு வரப்போகுது. 2ஆம் உலகப் போர் நடக்கும்போது தான் நம்ம சுதந்திரம்லாம் நிறைய இடத்துல வாங்கினாங்க. சுதந்திரம் வாங்கினாங்களா, கட்டமைச்சிட்டு வெளியே பண்ணாங்களா? சுதந்திரம் கொடுக்கப்பட்டதா, வாங்கினாங்களா? சுதந்திரம் கொடுத்தாங்களா, வாங்கினாங்களா? வாங்கினாங்களா, கொடுத்தாங்களா? வாங்கினாங்களா, கொடுத்தாங்களா? நீங்கள் எப்படி படிக்கிறீங்க? வாங்கினாங்கன்னு படிக்கிறீங்க. சுதந்திரம் வாங்கினாங்களா, கொடுத்தாங்களா? வாங்கினாங்களா, கொடுத்தாங்களா? வாங்கினாங்களா, கொடுத்தாங்க? வாங்கினாங்கன்னா நான் கேட்டிருக்கணும், கொடுத்தாங்கன்னா அவங்க கொடுத்துருக்கணும். என்னை கேட்க வச்சாங்களா, கேட்டேனா? கேள்வி இருக்குதுங்க. இது சாதாரண கேள்வி மாதிரி இது. உங்களுக்கு கேட்க வச்சாங்களா, கேட்டேனா? தெரியுமா காங்கிரஸ் யார் உருவாக்குனாங்கன்ட்டு? காங்கிரஸ் ஒரு கட்சி இதில், அது யார் உருவாக்குனாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? போய் படிங்க. ஹியூமன் தான் ஆரம்பித்தார், ஹூப்ளி நதி கதையில். அதையும் யார் தான் ஆரம்பித்தார்? பிரிட்டிஷ் தான். ஓட்டு போட சொன்னாங்களா? ஓட்டு போடுறியா? போட சொன்னாங்க. இல்லைன்னா இன்றைக்கி என்ன ஆயிருக்கும் உன் நிலைமை தெரியுமா? அப்போ மனுஷனுங்கள்லாம் வாழ வச்சுட்டு வெளியே போனாங்களா? இல்லை இவங்கெல்லாம் வாழ வைக்கிறதுக்காக அவங்கள வெளியே தேய்ச்சினாங்களா? வெளியேறன்றதுனால வெளியே போனாங்கன்னா வெள்ளையாயிட்டு எல்லோரும் சரியாயிட்டானுங்க, இனிமேல் போட்டு நமக்கு பிரச்சனை இல்லைன்னு வெளியே போனானா? என்னங்க?
சரியாக்கிட்டு போயிட்டாங்க. அப்படி தானே? அப்போ நம்ம என்ன படிக்கிறோம், என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க நம்மளை? பரவாயில்ல, நான் என்ன சொல்கிறேன், எதனா ஏஜின்னு போட்டோம், பார்த்தா தெரியுது இல்லை நமக்கு பிரச்சனை எங்கன்னு பார்த்தா தெரியுதா இல்லையா? பாருங்கள், அது உங்கள் கண் கொண்டு பாருங்கள் இந்த உலகத்தை. அப்போ போரிடுது, போரிடலாம் கிடையாது. நீங்கள் சும்மா வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். இது இவனும் சரியில்லை அவனும் சரியில்லை நம்ம என்ன பண்ண முடியாது. எவன் ஜெயிச்சாலும் அவன் பக்கம் போய்க்கலாம். இதெல்லாம் பிரச்சனை இருக்குதா என்ன? எது ஜெயிக்கும், எது ஜெயிக்கும், எது வெற்றி பெறும்? எது சரியோ அதுதான் வெற்றி பெறும். எது சரியோ அதுதான் வெற்றி பெறும். சரியில்லாத வெற்றி பெறாது. நீங்கள் போயிட வேண்டியதில்லை. சரியில்லாததோட வெற்றி தற்காலிகமானது. சரியில்லாத ஒன்று வெற்றி பெறுதில்லை, அது எப்போ? அது தற்காலிகமானது. சரியானதுன்னா தான் ஆகும். சரியான இடத்துல போய் பொருந்திடும், ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் என்ன தான் தடை போட்டாலும் முடியாது. ஜன்னலை மூடி வச்சிட்டாலோ, காலேஜுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொன்னாலோ, எதுவும் பண்ணாலுமே என்ன தான் ஆகிடும், சரியா இருந்தா தேடி போய் சேர்ற இடத்துல சேர்ந்துடும். அப்படி தானே? ஆமாவா இல்லையா? ஒரு சாதாரண ஒரு 2 பேரோட உறவு சொல்கிறேன். அன்பான 2 பேர் என்ன பண்ண முடியாது? நிஜமாக இருந்தா ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி தானே? அப்போ சரியானது ஒன்று தான் ஆமாம் வெற்றி பெறும். அப்போ வெற்றி பெற வரைக்கும் நம்ம என்ன பண்ணா ஒன்றும் செய்ய முடியாது. சூதாட்டத்தில் போனாங்க, ஜெயித்தாங்க, தோற்றாங்க. இப்போ யார் ஜெயித்தாங்க? பாஞ்சாலியே போய் துணியை உரித்தாங்க. யார் ஜெயிச்சுது? அந்த பக்கம் தானே. முதல் வைத்தவொடனே இவர் தான் ஜெயிச்சிரு தர்மர். ஏன்? வெற்றியின் சுவையை ஊட்டி காட்டணுமா? கட்சியை யார் ஜெயித்தாங்க? ஆனால் முதல்ல வெற்றியெல்லாம் இருக்குது. காட்டுக்கு போனது முதல்ல தோத்துட்டாங்களா வெற்றி பெற்றாங்களா? 5 பேர் காட்டுக்கு போனானுங்களே, தோத்துட்டாங்களா வெற்றி பெற்றானுங்களா? தோத்துட்டாங்க தானே இல்லையா? 5 பேர் காட்டுக்கு போனாங்களே, தோத்துட்டாங்களா இல்லையா? நாடை விட்டு வெளியே போனானுங்க தானே, தோத்துட்டாங்களா இல்லையா? தோக்கலையா? உங்களுக்கு ஓல் ஸ்டோரி தெரிஞ்சிச்சு கையில். அதனால் என்ன பண்ணல நீங்கள் அவங்கள தோற்றவங்களாவோ தோல்வி பெற்றவங்களாவோ சொல்ல முடியாது. ஏன்? இதில் யார் ஜெயிச்சாங்கன்னு முடிவு என்ன பண்ணிட்டீங்க நீங்கள்? முடிவு தெரியுது உங்களுக்கு, அதனால் என்ன செய்ய மாட்டேன்றீங்க நீங்கள்? அவங்க தோத்துட்டாங்கன்னு கூட சொல்ல மாட்டேன். அப்போ முடிவு உங்களுக்கு தெரிஞ்சிச்சானா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், போராட்டத்தை நிறுத்தணுன்றது உங்கள் முயற்சி இல்லை. நீங்கள் சொன்னால் அவங்க கேட்க போகிறதும் இல்லை. ஆனால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாமா இல்லையா? நீங்கள் யார் ஒன்றா இருக்கலாம். நீங்கள் பாதுகாப்பாமல் ஒருத்தருக்கு ஆதரவு தரணுமா தரக்கூடாதா? தேவையில்லை. யாருக்கும் நீங்கள் ஆதரவு தர வேண்டிய அவசியம் ஏன்? அந்த இடத்துல இருக்கிறீங்களா? நீங்கள் உரிமையானவரா இல்லை, தாகத்தோடு இருக்கிறவரா? குளமும் உங்களுக்கு சொந்தம் இல்லை, தாகமும் உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு டேப்பில் தண்ணி வருது, உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்கள் வீட்டில் டேப் தந்தால் தண்ணி வருது, நீங்கள் அதை பற்றி பேசலாமா? பேசுறது தான் பிரச்சனையே. அப்போ நீ பேசுகிறியே, நீங்கள்லாம் பேசாதீங்கன்னு பேசுகிறேன். அப்போ நீ பேசிட்டியேன்னா நான் அப்போ அவங்கள பேசுகிறேன். இப்படி நான் யாருனாலும் பக்கம் சரின்னா இவர் சரி இவர் சரி, இவங்க விட்டு கொடுத்துருக்கலாம். இவங்க ஏன்? எது சரியோ ஜெயிக்க வைக்க வேண்டியது வேலையாக இருந்தே. என்னோடய வேலைன்னா எனக்கு தேவையா இல்லைன்னு மட்டும்தான் பார்க்குறது. நான் வேடிக்கையாக பார்க்குறேன், வேடிக்கையிலேருந்து எனக்கு புரியுது. ஆமாம், 2 பேரும் இப்படி தான் அடிச்சுப்பானுங்க, ஏதோ நல்ல முடிவு கொடுப்பான்னு. யார்கிட்ட? இறைவனிடத்தில் தான். ஏன்? எனக்கு என்ன பண்ண தெரியாது. நான் சிறைச்சாலைக்கு போனாலும் நான் யார்கிட்ட தான் நிற்கணும்? ஆமாம் தானே. இவங்க ஏதோ தண்டனை கொடுக்குறாங்க, தண்டனை கொடுத்தாங்கன்னா அது கொடுக்கலையே, கோர்ட்டுக்கு போகல, நீதிமன்றத்துக்கு வரணும் போல், பிரச்சனை முடிவுக்கு வரலையே. பேசலாமா பேசக்கூடாது, ஒன்றும் முடிவுக்கு வரலையே. பேசக்கூடாதுன்னு மிரட்டினாங்க, அவ்வளோதான். மிரட்டலுக்கே பயன்ட்டா அப்போ நான் தான் அல்லது நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். எது எனக்கு தேவையா இல்லையா? போர் நமக்கு தேவையா இல்லை, பாதிப்பு ஏற்படுது. அங்கே சுட்டா இங்கே நம்ம மனுஷன் தானே. 2 பேருமே யார் தான் சாவ போகிறான்? மனுஷன் தான். இவன் செத்தாலும் அவன் செத்தாலும் மனுஷன். 2 பேருமே யார் தான்? மனிதர்கள் தான். யாரோ ஒருத்தரை சாவ வச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, யாரை சாவ வச்சாங்க? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை சாவ வச்சான். அப்போ இங்கே மனிதர்கள்லாம் எப்படி தான் வாழ்ந்துனுங்கிறான்? நாளைக்கு மனிதனுக்கு எதிரி யார்? மனிதனாக தான் இருக்க முடியும். தான் இனத்தை தானே அழிச்சிக்கிறதுக்காக கூட நமக்கு அறிவு கொடுத்துருக்கலாம் கடவுள். நம்ம பெரிய அறிவு கொடுத்துட்டு அறிவாளியாக வாழ்ந்துங்கிறோம்னு நினச்சிக்கிறோம். நமக்கு அறிவு எது கொடுத்துருக்குறாங்க லாஸ்ட்டில் பார்த்தா? யாரை? மனிதனை அழித்துக்கிறதுக்கு அந்த அறிவை யார்கிட்ட கொடுத்துட்ருக்குறாங்க?
மனுஷங்கிட்டே இவனுக்கு ஏன் தேவையில்லாமல் ஓடி போய் அணுவெல்லாம் தேடி ஆராய்ச்சி பண்ணானுங்க, பொருளெல்லாம் கண்டுபிடிச்சி என்ன பண்ணானுங்க, துப்பாக்கியெல்லாம் கண்டுபிடிச்சி என்ன பண்ணானுங்க. அப்போது சாகடிக்கிறதுக்கான அறிவு கொடுத்துருக்கலாம், நமக்கு தெரியாது. இந்த ஹோல் திங் புரிஞ்சிச்சேன்னா உனக்கு, ஓஹோ இந்த அறிவு வச்சு நம்ம இப்படி தான் விளையாண்டுக்கிறோம், நம்ம இப்படி தான் எல்லாம் காலகாலமாக ஜென்மமாக என்ன பண்ணுங்கிறான், இப்படி செத்து வந்துன்னுக்குறோம். நமக்கு தேவையில்லை இந்த விளையாட்டு, நம்ம ஜாலியாக இருந்துட்டு போயிடலாம். யார் எக்ஸிட் ஆகுனா? நான் உங்களுக்கு ஒரே விஷயந்தான் சொன்னு தரேன். எக்ஸிட் ஆகிட்டு இந்த தேவையில்லாத விஷயத்தை தான் தலையெடுத்து விட்டுவிட்டு போர் நடக்குது நிறுத்த முடியும், அமைதி புறா நம்ம ஆயிடலான்னு போனேன்னா கல்லடி யார் மேலே போடா? புருஷன் மடி தகராறுக்கு நடுவில் போனால் யார் பிரச்சனை ஆகிடா? 2 பேரும் யார் திட்டி அனுப்புவாங்க? இப்போ நான் என்ன தான் பேசினேன்னு கேட்டிங்கன்னா, சில விஷயங்களை நம்மளால பண்ண முடியாது, தவிர்க்க முடியாது. ஏன்னா அப்படி தான் மனிதன் அறிவு, விலங்குகள் அறிவு அப்படி தான் இருக்குது. இந்த படைக்கப்பட்ட படைப்புகளின் அறிவு எப்படி இருக்குதுன்னா, நான் என் இடத்த விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஒவ்வொரு உயிரினமும் சொல்லுது, நான் என் தேவையை விட்டு கொடுக்க மாட்டேன்னு இன்னொருத்தன் சொல்கிறான். 2 பேருமே சரி தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. குகை எந்தெந்து கரையான் புத்துக்கிட்டு இருக்கலாம், பாம்பு தான் குடியேறுது. புத்து யாருது? கரையாந்து. ஆனால் அங்கே குடியிருக்கிறது உரிமையாக யார்? பாம்பு. சாப்பிட்டு வரோம், கரையானை சாப்பிட்டுக்கினே அதில் என்ன பண்ணுது? கடவுள் படைப்பு எப்படி இருக்குது? கரையான் புத்தி யாரு கட்டிச்சு? அது கட்டிச்சின்னு நினச்சிது. ஆனால் கட்சியில் யார் வாழ்ந்துங்க தேவையில்ல, நமக்கு தெரியாது. இப்போ நம்ம பாம்பும் இல்லை கரையானம் இல்லை, நம்ம எப்படிக்கலாம்? நம்ம வேலை எதுவா? நம்ம ஒரு பறவை, பாம்பையும் சாப்பிட்லாம் கரையானையும் சாப்பிட்லாம். புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஜாலியாக பார்க்கலாம். எப்படிலாம் தீபாவளி பட்டாசு வச்சா எப்படி சத்தம் கேட்கான்? உன் மேலே புகழ்ன்றதுக்காக இப்படி சரியா? நான் வேறு வழி இல்லையே எனக்கு. நான் அதை பார்த்து சந்தோஷப்பட்டுவா துக்கப்பட்டுக்குவா? துக்கப்பட்டாலும் நிற்க போகிறதில்ல, சந்தோஷப்பட்டாலும் நிற்க போகிறதில்ல. எனக்கு தெரியுதே, காட்சி தெரியுது, நான் என்ன பண்ணிட்டான்? ஒரு காட்சியை துக்கமாக பார்க்கவா சந்தோஷமாக பார்க்கவா? உங்கள் மனநிலை சாய்ஸ் யுவர். நான் சொல்கிறேன், இந்த போரிடத்தை இது பண்ணுறதெல்லாம் நம்ம தவிர்க்க, சண்டை தவிர்க்க முடியாதது, வன்முறை தவிர்க்க முடியாததுன்னு ஆயிடுச்சு. ஏன்னா தீர்வு சமாதானத்துக்கு வரல. சமாதானமே பேசினாலுமே கூட பேச்சில் வன்முறை இருக்குது. அது வன்முறையாக சொல்லலாம், கொஞ்சம் கூட அப்படின்னு கேட்கறதே வன்முறையாக சொல்லலாம். நம்ம எல்லாருமே முட்டாள்களாக்கி சந்தோஷப்பட்டுங்கிற கூட்டம் இங்கேயே இருக்குது, இங்கேயே நம்ம கூடவே இருக்கிறாங்க. நம்ம வீட்லேயே நம்ம அப்பா நம்மளை முட்டாளாக்கி பார்க்குறாரு, என் மனைவி என்னை முட்டாளாக்கி பார்க்குறா, என் பிள்ளை என்னை முட்டாளாக்கி பார்க்குறான், என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் என்னை என்ன தான் பண்ணி பார்க்குறாங்க, என்னுடைய முட்டாள்தனத்தை ரொம்ப நோட்டீஸ் பண்ணி என்னை அதில் வர சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? நான் முட்டாள் மாதிரி நடிச்சிட்டு நான் எனக்காக வாழ்ந்துட்டேன்னா, யாருக்காக நான் வாழலை, எனக்காக நான் வாழ்ந்துட்டேன் எப்படி இருக்கலாம்? நான் என்னை எல்லோரும் முட்டாளாக பார்க்கட்டும், ஆனால் வாழ்க்கை யாருது? என்னை கொண்டாடாமல் போனது யார் தப்பு? அப்போ இந்த உலகத்தில் போருக்கெல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு பிரச்சனை வந்தால் நீ சண்டை விடவே மாட்டியா? இல்லை உன்னோடது கேட்டால் கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? ரெண்டுமே உன் கையில் தான் பிரச்சனை. உனக்கு ஒரு பிஸ்கெட் தான் இருக்குது, கொடுத்துருவியா என்ன? கொடுக்க மாட்டேன். ஆனால் 10 பிஸ்கெட் இருந்தும் கொடுக்கலன்னா தப்பு இல்லையா? தப்பு தான். சில பேர்லாம் எவ்வளோ நாள் கொடுத்தாலும் எடுத்து போய் வீட்டில் வச்சு பீரோல் வச்சு பூட்டிட்டு அழுகி போய் எடுத்து வெளியே போடுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? கொடுக்க மாட்டாங்க, கெட்டு போய்டும், எக்ஸ்பைரி ஆன பேருக்கு எடுத்து வெளியே போடுவாங்க. சில பேருடைய பண்பு இது, அந்த புத்திசாலி தானே. அது மாதிரி கொடுத்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணாது, சும்மா வச்சு பார்த்துட்டு அதுவும் சாப்பிடாம என்ன ஆகிடா? அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்கத்தான். சரி, நம்ம வீட்டுங்களே நம்மளுக்குள்ளவே, நீங்களே உங்களுக்குள்ளவே யாருன்னா இருப்பீங்க. அது மாதிரி நீங்களே சில பண்பு உங்களுக்குள்ளே அப்படி இருக்கும். சிலதெல்லாம் யார் கூட ஷேர் பண்ணிக்கூடாது, எனக்கு மட்டும்தான் என்னோடது, நான் யார் கூட என்ன பண்ணிக்க மாட்டேன், தெரியாது. பலவிதமான மனிதர்கள் எங்கே இருக்கிறோம்? உங்களுக்குள்ளே போரிடாமல் இருக்கா? யாருக்குள்ளே? வெளியெல்லாம் போர் நந்தன்னு போட்டோம். போர் யாருக்கிட்ட இல்லாமல் இருக்கலாம்? நான் உங்களுக்கு சொல்லித்தரதெல்லாம் இதுதான். நான் எனக்குள்ளே சண்டைப்படாத ஒரு ஆள். எனக்குள்ள வெளியே நான் பண்ண மாட்டேன். பேசுறதெல்லாம் அப்படியே தாறுமாறாக சண்டை போடுற மாதிரி தெரியும். என்கிட்ட ஒரு சண்டையுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான ஆள். ஆமாங்க அப்படின்ட்டு போயிடுவேன். எப்படி பேசினேன் எனக்கு தெரியாதுங்கன்றேன். இங்கே மட்டும்தான் தெரியும், கீழே போனால் எனக்கு எதுவுமே தெரியாது. இங்கே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு
அவர் எவ்வளோ நல்லா பேசுகிறாரு பாரு, நானே சொல்லுவேன். ஐடியா தான். வாழ்க்கை யாருக்கானது? உங்களுக்கானது. போர் முடிவுக்கு வரணுன்னா நம்ம கையில் இல்லை. நம்ம அது ஆலோசனை சொல்லி முடியாது. அப்போ போர் இல்லாத உலகம் வரணுன்னா நம்ம தாத்தா நமக்கு சொல்லிட்டு போயிடாருன்னா என்ன? அதை மறக்கக்கூடாது. பகுத்துண்டு இது மட்டும் போதும். நம்ம அதை மட்டும் வச்சு நமக்கு பெரிய மந்திரம் புக்கு நிறைய பேச்சு அந்த 2 வரி சிம்பிளாக ட்விட்டர் மாதிரி டெய்லி மெசேஜ் மாதிரி ஒன்று அடிச்சு விட்டுக்கிறான் நமக்கு. நம்ம தாத்தா கிங்கு என்ன பண்ணிட்டார், 2 வரியில் ஒரு மேட்ரை தெளிவாக நச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டுக்கிறான். வச்சுக்கின்னு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பகிர்ந்து ஆல்மா நீங்கள் கேட்காதீங்க, ஐயா அப்படின்னா உங்கள் இருக்கிற சொத்தெல்லாம் பகிர்ந்து எங்களுக்கு கொடுத்துருவீங்களா? நீங்கள் ஒரு 50 ஏக்கர் வச்சுருங்களா, ஆர்க்கு 5 செட்டு கொடுங்க, நாங்கள் சொச்சவங்க வந்தவங்க வரைக்கும் பார்த்து பிரித்து கொடுங்கன்னா அது பேர் பகுத்துண்டு கிடையாது. பகுத்துண்டுன்னா 50 ஏக்கர் வச்சுக்கிறேன் எல்லோரும் வாங்க, அங்கே என்ன பண்ணுங்க, ஆண்டு விழாக்க கொண்டாடுங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கன்னா போய் பேலுங்க. ஆமாம், ஸ்விம்மிங் பூல் இருக்குது, கூலிங்க, நெல்லிக்காய் இருக்குது, அறுத்து சாப்பிடுங்க. நான் போய் அங்கே கண்ணக்கோல் வச்சுன்னு ஏன்டா என் நெல்லிக்காய் அறுத்தேன்னு கேட்க மாட்டேன். என்ன பண்ணுங்க, என்ஜாய். நான் பூட்டி வச்சுட்டு யாரும் வரக்கூடாதுன்னு, யாரும் வராதுக்கு அங்கே செய்யலை. எல்லோரும் வாங்க, சச்சங்கம் வரது இங்கே எதுக்கு நான் தரேன்னு நினைக்கிறீங்க? வாரம் என்னால் முடிஞ்சது ஏதோ ஒன்று. அன்னதானம்லாம் பண்ணல, நான் விருந்து கொடுக்குறேன் உங்களை கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறதுக்கு. நான் என்ன பண்ணல, உங்களுக்கு பிச்சைலாம் போடல, பிச்சை மாதிரிலாம் சாப்பிடாதீங்க, அப்படிலாம் கிடையாது. இது நம்மளை கூட நம்ம நைட்டில் என்ன பண்ணுவீங்க, ஒரு டிஃபன் சாப்பிட்டீங்க, அதை நான் கொடுக்குறேன், அவ்வளோதான். இதுனா கிடையாது. தானம்லாம் நான் பண்ணல. என்கிட்ட இருக்கிற வசதி உங்களை கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னால் முடியாத சில பேர்லாம் எனக்கு பங்களிக்கிறாங்க. இது வாரம் கூட யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்க, மாதிரி எனக்கு கொடுக்கவும் செய்கிறாங்க. நான் உங்களை கூட என்ன பண்ணியும் செய்கிறேன், ஷேர் பண்ணிக்கவும் செய்கிறேன். பகிர்ந்துக்கிறதுன்னா என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் ஒன்று வெட்டி குத்துறக்கூடாது. பெட்ஷீட் ஆளுக்கு கொஞ்சம் துண்டு வெட்டி குத்த யார் போத்திப்பீங்க? ஐயா உங்ககிட்ட தான் பெரிய பெட்ஷீட் இருக்குதே, என்ன பண்ணுங்க, ஒரு 40 பேர் இருக்கிற என்ன பண்ணுங்க, வெட்டி கொடுக்கணுன்னா அவன் என்ன செய்ய முடியாது. புரிஞ்சுக்கணும். அப்போது எந்த தில்லாலங்கள் இதெல்லாம் பண்ணாலும் நான் உஷாராக தான் இருப்பேன். ஏன்னா நான் முன்னாடியே கொடுத்துட்டேன், அப்புறமா கொடுக்கணுன்னு அவசியம் எனக்கு இல்லை. எனக்கு இப்போ நான் ஓய்வாகவும் ஜாலியாகவும் சரகஷ்டி சந்தோஷமாக இருக்கலாம், வீட்டில் இருக்கலாமா இருக்கக்கூடாதா? ஏன் ஒவ்வொரு நாத்தியமே ஓடி வரேன்? திண்டுக்கலுக்கு போயிட்டு நேற்று நைட்டு இங்கே வந்தேன். கஷ்டம்லாம் இல்லை, எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. நான் அதை கஷ்டப்படுறதுக்காகலாம் சொல்லலை. என்னை பகிர்ந்துக்கிறேன் உங்களை கூட, என் நாலேஜை உங்களை கூட பகிர்ந்துக்கிறேன். என் தேவையை உங்ககிட்டேருந்து வாங்கிக்கிறேன். கொடுக்கவும் செய்கிறேன், வாங்கிக்கவும் செய்கிறேன். சண்டை தேவையில்லை என் கூட. அதனால தான் சண்டை போட முடியாது. அப்போ போரிடாமல் இருக்கிறது யாருக்கிட்ட இருக்குண்ணா, நான் கொடுக்க தயாராகிட்டேன். தனி தானே குச்சின்னு போனால் என்ன பண்ண முடியாது? நீ எப்படி இருந்தாலும் அந்த அறிவை தூக்கின்னு போக முடியாது. உனக்கு என் கிணறு நீ என்ன பண்ண முடியாது, தூக்கிடலாம். உனக்கு தேவை தாங்க தானே, என்ன பண்ண, தண்ணி குடி. எவ்வளோ வேணும், எத்தனை குடம் எடுத்துக்கோ, எவ்வளோ 3 வயிறு நிரம்புமோ காவை வெட்டி கூட என்ன பண்ண. ஆனால் அருவி எங்கே தான் அது ஒன்றும் செய்ய முடியாது. அது புரியுது எனக்கு. கடவுள் எனக்கு கொடுத்துக்கிறான் அருவி, நீ என்ன பண்ணலாம், எவ்வளோ வேணா என் மூலமாக உனக்கு வழிணுன்னா எவ்வளோ வேணாலும் வழியணும். புரிஞ்சிருச்சேனா எப்படி இருக்கலாம், நான் பகிர்ந்துக்கலாம். புரியுதா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ பகிர்ந்துக்கிற பக்குவம் எப்போ வரும் ஒருத்தனுக்கு? எனக்கானது எனக்கு, அது யாராலும் என்ன பண்ண முடியாது. கொடுங்கவோ அதுவோ பண்ண உங்களுக்கானது. தாவோயிசம்னு ஒன்று இருக்குது, அது உங்களுக்கானது. இது உங்களுக்கெல்லாம் அது புரியல, சண்டை போட்டுக்கிறாங்க. 2 பேருக்கும் புரிஞ்ச பிரச்சனை முடிஞ்சிச்சு. இவங்ககிட்ட சொன்னால் இவனா சொல்லுவான் தெரியுமா, என்னை 6வது வர்ணத்தானாரு சொல்கிறியான்னுவான். இவங்ககிட்ட சொன்னால் என்ன தெரியுமா சொல்லுவான், நாங்களாம் அப்பத்துலேருந்தே 4-5 வருடம் ஆளுன்னுவான். 2 லூசு பையனை என்ன தான் பண்ணுப்பானுங்க, சண்டை போட்டு தான் இருப்பானுங்க. நமக்கு அதுவும் இல்லை இதுவும் இல்லை. திமிர் ஒழிப்போம், அதாவது மதம் மறுப்போம். நம்மளாம் மனிதர்கள் எப்படி வாழலாம், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக இருக்கலாம். இந்த மாதிரி தீபாவளி டப்பாஸ் பார்க்குற மாதிரி பட்டாசெல்லாம் வச்சு வெடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி 2 பக்கம் பார்த்துட்டு இவர் செத்துட்டாரா, சரி அவர் செத்துட்டாரு, அவர் ஜெயிச்சிட்டாரு, தொப்பி போட்டுன்னு ட்ரம்மு வந்து பேசுகிறா, ஓகேங்க, அவள் தான் ஜாலியாக என்ன பண்ணுங்க. ஆமாம், நியூஸில் வேறு வேலை இல்லை, போட்டுனே இருந்தால் டக்குன்னு லைவ்னு வந்துட்டானுங்க, சண்டை போட்டுனே இருந்தானுங்க. திடீர்னு மோடி வந்துட்டார், இன்னொன்று மஸ்தான வேலை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சண்டையெல்லாம் கம்முன்னு போயிடுச்சு.
அது மாதிரி சீரியஸாக உங்களுக்கு பிரியாணி எதனா வீட்டில் முன்னாடி வச்சுட்டு என்ன ஆகிடுவீங்க மற்ற கதையெல்லாம். ஆமாம், மந்திரம். அது மாதிரி என்ன பண்ணுங்கள், வாழ்க்கையில் கடவுளை முன்னே நிறுத்திங்க. யார் நிறுத்திங்க? கடவுள் படைத்த உலகம் இது, எனது சுகத்தை மறுப்பதில்லை. பாட்டு மாற்றி பாடுங்க. எப்படி பாடணும்? மனித சுகத்தெல்லாம் கிடையாது, ஏன்னா எல்லோரும் மனுஷன் கிடையாது. அவன் சுகமாக வாழக்கூடாதுன்னு ஜென்மத்தில் வந்துக்கிறான். அதனால் அவன் என்ன பண்ண முடியாது, அவனெல்லாம் போய் கடவுள் படைத்த உலகம் இது, மனித சுகத்தை போட சுற்றுவானுங்க. அதை நம்ம கடவுள் படைத்த உலகம் இது, எனது சுகத்தை மறுப்பதில்லை. மாற்றி பாடுங்க. அந்த இடத்துல மனிதனுக்கு எடுத்துட்டு, நீங்கள் மனுஷன் தானே, ஆமாம் நம்ம தான் மனுஷன், மற்றவங்களாம் விலங்குன்னு நினச்சிங்க. நாங்கள் சிரிக்காதீங்க, உண்மையிலேயே யாருக்கு புரியுதோ அவன் மட்டும் தான் மனுஷன், மற்றவங்களாம் மக்கள் போலே இருப்பாங்க. மக்கட்பண்பில் இல்லாதவர்கள். நெல் மாதிரியே இருக்கும் பதறு, அது காற்றுல தான் பறக்கும். அது மாதிரி என் கருத்து சித்தாந்தம் ஒருத்தனுக்கு புரியலனா பதறு, நான் என்ன பண்ண முடியும்? ஸோ ஒன்று புரியலனா பதறேன்னா, ஆமாம் பதறு தான். அப்போ நீ பெரிய மயிரா? ஆமாம் பெரிய மயிர் தான், அவுத்துக்கோனா காமிக்கிறேன். அதனால் வாழ கற்றுக்கோங்க, சந்தோஷமாக இருங்க. போகிற பற்றின ஒரு முடிவுக்கு ஏன் அதுவும் உங்கள் பிரச்சனையே கிடையாது. எதிர் வீட்டில் இப்படி தான் எப்போவுமே கத்தின்னு இருப்பாங்க. கதவு முட்டியில் காதில் பஞ்சு வச்சுன்னு தூங்குற வேடியை பாருங்க. சண்டை முடியா? ஏன்? அது ரெண்டு இதுக்கு தான் வந்ததே, ஒன்று நிரூபிக்கிறதுக்கும் சண்டை போட்டுனே இருக்கும். நம்ம வேலை அது இல்லை. நேரம் ஆகுது, நல்லா சாப்பிட்டு தூங்கி சந்தோஷமாக இருக்கிற வழியை பாருங்க. வந்தது எதுக்காக? யாரை சந்தோஷப்படுத்த வந்தீங்க? நிறைய பேர் இன்னொருத்தர் சந்தோஷப்படுத்தலான்னு நினச்சிக்கிறீங்க, முடியவே முடியாது. அப்போ நீ வந்து பேசிக்கிறீன்னு, நான் என்ன சந்தோஷப்படுத்தான் பேசிக்கிறேன். ஆமாம், நீங்கள் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க, ஐயா வந்து சீரியஸாக நம்மளை சந்தோஷப்படுத்த பேசுகிறாரு. அந்தளவுக்கு நல்லவன் இல்லை நான். வாரம் நான் வந்து என்னை சந்தோஷமாக்கிக்கிட்டு தான். யாருக்குன்னா புரியும் பாரு, அதை வச்சு நான் சந்தோஷமாக இருப்பேன். யாருக்குமே புரியாமல் போயிடும் பாரு, அப்பவும் சந்தோஷமாக இருப்பேன். ஏன் இது இன்றைக்கி இல்லை நாளைக்கு புரியலாம், யாருக்கு தெரியும்? எப்போனா புரியலாமா? புரியக்கூடாதா? புரியா கட்டியும் அது உங்கள் பிரச்சனை, விட்டுருங்க. புரியா கட்டி மகிழ்ச்சியாக இருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.